சபையே, துதி பலிகள் செலுத்துவோம். ஜெப தூபம் எழும்பட்டும். வேண்டுதல் கேட்கப்படும். வாதை நிறுத்தப்படும். இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கும் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளால் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகப்படுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாகவே வேதத்தை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்குப்படுங்க. சகாயம் யாருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை? இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? இந்த வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதெல்லாம் நிறைவேறும் என்று தொடர்ச்சியாகவே கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டணும். வேதத்தில் தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்கிற வார்த்தை உண்டு, ஒரு குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்டு, ஒரு கோத்திரத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை உண்டு, சகல ஜனங்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்டு, தேசத்துக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் உண்டு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்றால் ஒரு குறிப்பிட்ட சந்ததிக்கு, இல்லைன்னா குறிப்பிட்ட குடும்பத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த சந்ததி எந்த சந்ததி? ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. என்ன வார்த்தை? நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருப்போமானால் நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவனுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த தாமதமும் இல்லை. ஆமென். அப்போ ஆபிரகாமின் சந்ததினா எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி தான் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சு, அப்போ ஆபிரகாமுக்குள் இருந்த சுபாவங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற நமக்குள்ளும் காணப்படுவோமானால் நிச்சயமாகவே நாம் யாராக இருக்க முடியும்? ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க முடியும். அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நமக்கு தேவன் சகாயம் பண்ண விரும்புகிறார் என்று சொல்லி தொடர்ச்சி கவனிச்சோம். அப்படி கவனிக்கும் போது ஆபிரகாமின் சுபாவங்கள் என்ன என்று தொடர்ந்து நம்ம கவனித்து கொண்டு வந்து கடந்த வாரம் கவனிக்கும் போது ஆண்டவரை அடுத்தவர்களுக்கு அறிவிக்கக்கூடியவன் தான் யார் என்றால் ஆபிரகாம் என்று சொல்லி ஆண்டவரே சொல்றார். ஆதியாகமம் 18 அதிகாரம் 19 வசனத்தில் ஆண்டவரே சொல்ற வார்த்தை, இந்த ஆபிரகாம் யார் தெரியுமா? என் நீதி நியாயங்களை தனக்கு பின்வரும் சந்ததிகள் கை கொண்டு நடக்கும்படி கட்டளையிடுவான் என்று சொல்ல ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியுது. ஆமென். இப்போ ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லலை, அடுத்த சந்ததிக்கு நீ சொல்லணும், அடுத்த நபருக்கு நீ சொல்லணும் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லலை. இது யாருக்கு சொன்னது? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாம் அடுத்தவர்களுக்கு என்ன செய்வான்? சொல்லுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து ஒரு பெரிய காரியம் இருக்கு. ஆமென். அப்ப ஆபிரகாம் யாரு? ஆண்டவர் தனக்கு சொன்னதை தனக்கென்று ஆண்டவரை விட்டுவிடாம, தனக்கென்று எடுக்காம விட்டுவிடாம இது அடுத்தவர்கள் சொல்லிவிடுகிறவர் அல்ல, அதை தனக்கென்றும் எடுத்துக்கொண்டு அதை அடுத்த நபர்களுக்கும் கடத்தி கொண்டு போகிற நபர் தான் யார் என்றால் ஆபிரகாம் என்று சொல்லி நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கவனிச்சு அப்போ ஆபிரகாம் என்ன போதிக்க விரும்புகிறார்? அப்போ ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு, இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் என்ன போதிக்க வேண்டும் என்று சொல்லி அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து 3 காரியத்தை அன்னாள் சாமுவேலுக்கு போதித்ததாக நம் வேதத்தில் கவனித்து அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு தான் என்ன செய்ய முடியும்? சகாயம் பண்ண முடியும் என்று சொல்லி வேதத்தில் அடிப்படை கவனிச்சு நம்ம ஜெபித்தோம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆமென். அன்னாள் சாமுவேலுக்கு போதிச்ச 3 காரியத்தை நம்ம கடந்த வாரத்தில் கவனிச்சோம். ஆமென். ஸோ இந்த வாரம் என்ன? ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருப்பார், இல்லை ஆபிரகாம் எப்படி இருப்பார் என்றால் தேவ நம்பிக்கையை பெற்றவர் ஆபிரகாம். தேவனுடைய நம்பிக்கையை, தேவன் நம்பிக்கை பெறவில்லை, தேவன் நம்பிக்கையை பெற்றவர் யார் என்றால் ஆபிரகாம். நாம் தேவனுடைய நம்பிக்கை பெறுவது உண்டு, நம்மை குறித்து ஆண்டவர் நம்புகிற காரியம் உண்டு. ஆண்டவரை பற்றி ஆபிரகாம் நம்பிக்கொண்டிருந்தது ஒரு பகுதி, ஆனால் ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் ஆபிரகாம் யாரு?
தேவ நம்பிக்கையை பெற்றவர். தேவ நம்பிக்கையை பெற்றவர். ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு என்ன இருக்குன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அந்த நம்பிக்கையை யார் நிறைவேற்றுகிறார்களோ இல்லை அந்த நம்பிக்கையை யார் பெறுகிறார்களோ அவர்கள் தான் யார் என்று சொன்னால் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட நம்பிக்கை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார், அந்த நம்பிக்கையை நாம் பெற்றவளாக மாத்திரமல்ல என்னை குறித்தும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கலாம். அந்த நம்பிக்கையை நிச்சயமாகவே நான் என்ன செய்த முடியும், நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் யாராக இருக்க முடியும் என்றால் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க முடியும். அப்ப ஆபிரகாமின் சந்ததினா யாரு? ஆண்டவருடைய நம்பிக்கை பெற்றவர். ஆண்டவர் மேல இவர் நம்பிக்கை ஒன்றும் இல்லை, இவரை குறித்து ஆண்டவருக்கு என்ன இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. வாசித்த அதே வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். வாசித்த அதே வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அந்த அறிந்திருக்கிறேன் வார்த்தை தான் இன்னைக்கு நான் சொல்றேன். போன வாரம் சொன்னது தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் சந்ததிகளுக்கும் நீதியையும் நியாயத்தையும் கர்த்தருடைய வழிகளையும் கை கொண்டு நடவுங்கள் என்று ஆலோசனை சொல்ல மாட்டான். ஆர்டர். இதில் என்னவே கிடையாது, இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. எந்த பிள்ளைக்கு ஆர்டர் போட்டார் என்று நான் கடந்த வார்த்தையை உங்களுக்கு விளக்கி சொல்லியிருந்தேன். ஆமே, எந்த பிள்ளைக்கு? ஒரு ஜமீன்தாருடைய மகனுக்கு ஆர்டர் போடுறார். என்ன ஆர்டர் போடுறாரு? என்ன ஆர்டர் போடுறாரு? விறகு சமைய தொமடானா சுமக்கிறான். விறகு சமைய சுமடானா சுமக்கிறான் இல்லையா? கீழே என்ன இருக்கு? கழுதைகள் கிடக்கு. இந்த கழுத மலை என்ன செஞ்சிருக்கலாம், இந்த விறகு எடுத்து வைக்க கழுத மலை ஏற்றி அனுப்புங்கன்னா கழுத நேரம் எங்கே போயிட போகுது, நேரம் மேலே போயிட போகுது. கழுதை இருக்குது, வேலைக்காரி இருக்கிறான். ஆனால் எத்தனை இருந்தாலும் ஆவரம் சொன்னா நீ ஒரே மகன்தான், செல்ல மகன்தான், தவம் இருந்து பெற்ற பிள்ளை தான். கிட்டத்தட்ட 25 வருஷம் உனக்காக என்ன செஞ்சேன், நான் தவம் இருந்தேன், உனக்காக ஏங்கினேன், உனக்காக எதிர்பார்த்தேன். நீ பிறக்கும் போதே ஒரு சாதாரண மனுஷனாக பிறக்கல, நீ ஒரு ஜமீன்தாருக்கு மகனாக பிறந்திருக்கிற, பெரிய ஒரு ஜமீன்தாருக்கு மகனா பிறந்திருக்கிற. உங்க அப்பா யார் தெரியுமா? ஒரு சாதாரண நபர் கிடையாது. இருக்கிறதுலே பெரிய பணக்காரன், இருக்கிறதுலே ஒரு பெரிய செல்வந்தன், இருக்கிறதுலே பெரிய ஒரு ஆளு. அப்படிப்பட்டவன் தான் நீ மகனா பிறந்திருக்கிற. அப்படிப்பட்டவனுக்கு மகனா நீ பிறந்திருந்தாலும், அப்படிப்பட்டவனுக்கு ஒரு பெரிய செல்வந்தனுக்கு மகனானி பிறந்திருந்தாலும் உன்னை செல்வாக்க வளர்க்கறது விருப்பம் தான். ஆனால் ஒன்று, உனக்கு நான் ஆர்டர் போடுறேன், உனக்கு ஆலோசனை சொல்லலை, உனக்கு கட்டளை எடுக்கிறேன். என்ன கட்டளை எடுக்கிறேன்? எங்கேருந்து அந்த மலைக்கு மேலே என்ன செய்யணும், நீ நடக்கணும். மலை மேலே கழுது போகுமா? மலைக்கு மேலே போகுமா? இன்னைக்கு நீங்கள் சித்தேரி மலைக்கு போனீங்கன்னா இன்னைக்கும் ரேஷன் அரிசி கழுதைக்கு மேலே தான் போகுது. இன்றைக்கும் ஓட்டு பெட்டி, ஓட்டுச்சாவடிகள், சாதனங்கள் எல்லாம் கழுத மலை ஏற்றிக்கிட்டு தான் எங்கே போகிறாங்கன்னா அங்கே போகிறாங்க. அங்கே என்ன கிடையாது, அதிகமான ரோடு வசதி கிடையாது. சித்தேரி மலையிலேருந்து அங்கே நிறைய கிராமம், அந்த கிராமத்தில் தோல் தூக்கி வாச்சாத்தி அப்படி நிறைய கிராமங்கள். அந்த கிராமங்களுக்கு என்ன கிடையாது, இன்றைக்கும் ரோடு வசதி கிடையாது. இன்றைக்கும் ரேஷனுக்கு அரிசி இப்படி தான் போகுதுன்னா கழுதைக்கு மேலே தான் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னால் அந்த கழுதைக்கு மேலே தானே செய்கிறாங்க. குறிப்பாக ஓட்டு பூத்துக்கு போனோம்னா ஓட்டு போடக்கூடிய அந்த மிஷின் அந்த எல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு போகணும்னா எதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, கழுதைக்கு மேலே தான் எடுத்துக்கிட்டு போகிறாங்க இல்லையா? நவீன காலமாக இன்றைக்கே கழுதையை பயன்படுத்தாத நேரத்திலே கழுதையை பயன்படுத்துவாங்கன்னா அன்றைக்கி எந்த காலம், கழுதையை ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய காலம். இன்றைக்கி காரு, அன்னைக்கு கழுதை. இன்னைக்கு காரு, அன்னைக்கு கழுதை. அப்போ என்ன இருக்குது, கீழே கழுதை இருக்குது, 2 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இந்த வேலைக்காரன் என்ன செய்ய வச்சிருக்கலாம், இந்த விறகை தூக்கினா தூக்கிட்டு போக போகிறோம் இல்லையா? விறகை தூக்குன்னா தூக்கிட்டு போக போகிறான். வேலைக்காரன் விட்டுடுங்க, கழுதை சும்மா தானே இருக்குது. இந்த கழுதை மலை வச்சு என்ன போயிட்டு போகுது, நேராக விறகு போயிட்டு போகுது இல்லையா? ஆனால் ஆபிரகாம் சொன்னார், நீ செல்ல மகன்தான், நீ அன்பு மகன்தான், நீ ஒரே மகன்தான், தூக்கணும், விறகச்சம் வேணா தூக்கணும். எத்தனை வயசுல? 38 வயசுல விறக தூக்கடான்னா அதை யாரா எரிக்கிறதுக்கு? உன்னை எரிக்க நீயே விறக தூக்கணும்னா தூக்குறான் இல்லையா? இந்த கீழ்படுத்தல் எப்படி வந்துச்சு?
ஆண்டவர் சொன்னாரு, இவனுக்கு நான் சொன்னேன், இவனுக்கு சொன்ன அதே கீழ்ப்படிதல அவனுக்கூட வச்சுக்கல, அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய முடியுது? பரப்ப முடியுது. அடுத்த தலைமுறைக்கும் அதை கொண்டு போக முடியுது. அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்த முடியுது. யாருக்கு தான் சொன்னேன்? ஆபிரகாமுக்கு தான் சொன்னேன். அந்த ஆபிரகாமுக்கு சொன்னது அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய முடியுது? போக முடியுது இல்லையா? இவன் பேர யாரு? யாக்கோபு. இவன் பேர யாரு? யாக்கோபு. அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு பேசியிருக்கிறேன், ஆனால் ஞாபகப்படுத்துறேன். ஒரே என்ன சொல்ற, செல்ல மகனா வீட்டிலேயே வளர்ந்தவன் இல்லையா? அவனுக்கு பேரு என்ன பேரு? கூடாரவாசி. யாருக்கு பேரு? யாக்கோபுக்கு பேரு என்ன பேரு? கூடாரவாசி. இந்த கூடாரவாசிய லாபான் கிட்ட போகும்போது லாபான் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பகலில் வெயிலும் இரவில் குளிரும் என்ன பட்சித்தது, தூக்கம் என் கண்களுக்கு தூரமா இருந்துச்சு. அவரை கேட்கணும், யாக்கோபு எப்படி இவ்வளவு பெரிய வேலை கத்துக்கிட்டீங்க? நாங்க நினைச்சோம் நீ வெறும் கூடாரவாசி, உனக்கு எந்த வேலையுமே தெரியாதுன்னு நினைச்சோம், உனக்கு எந்த காரியமே தெரியாதுன்னு நினைச்சோம், உனக்கு வேலையே தெரியாதுன்னு நினைச்சோம். ஆனா இங்க வந்த பிறகு உனக்கு என்ன மேய்க்க தெரியுது? ஆடு மேய்க்க தெரியுது. யாருக்கு? இப்படிப்பட்ட மகன் ஒரு பெரிய செல்வந்தனுடைய பேரன் இல்லையா? ஒரு பெரிய ஐஸ்வர்யனுடைய மகன். ஆபிரகாம் காலத்திலே அவங்க தாத்தா ஐஸ்வர்யான பெரிய சீமான்னு சொன்னா யாக்கோபு எப்படி இருந்திருக்கும்? அந்த சந்ததி யாக்கோபு காலம் இப்ப 40 வயசு போச்சு. இவருக்கு எவ்வளவு இருக்கும்? இவ்வளோ பெரிய ஒரு ஆளை அவங்க அம்மா வச்சிருக்கிறான். அவனை கூடாரத்துக்குள்ள மட்டுமே வச்சுன்னு இல்லை. யாரா? யாக்கோபு கூடாரவாசின்னு சொல்லிட்டு அவனுக்கு வெறும் சோறை மட்டுமே ஊட்டி வளர்க்கல, ஒரு ஆடு மேய்க்கிறத எப்படின்னு கத்து கொடுத்துருக்கிறான். ஆடு மேய்க்கிறது எப்படின்னு கத்து கொடுத்துருக்கிறான். அந்த ஆட்டை எப்படி பாதுகாக்கணும்னு கத்து கொடுத்துருக்கிறான். அந்த ஆட்டை எப்படி பராமரிக்கணும்னு கத்து கொடுத்துருக்கிறான். அந்த ஆட்டை எப்படி பெருக்க வைக்கணும்னு கத்து கொடுத்துருக்கிறான். இரவில் குளிரும் பகலில் வெயிலும் என்ன பச்சிச்சது. அப்ப காலையிலயும் வேலை இரவிலையும் வேலை. இவ்வளவு ட்ரெயின் பண்ணது யார் அப்படின்னு சொன்னாக்க ஒரே ஒரு மகனா இருந்தான். அந்த மகனை விட்டுட்டான். ஆனா இந்த பட்ட செல்ல மகனை ரெபெக்காள் எப்படி வளர்த்தா அப்படின்னு சொன்னா அவ்வளவு ட்ரெயின் பண்ணா. இந்த கீழ்ப்படிதல அப்படியே யார் கூட வந்துச்சுன்னா யாக்கோபு வந்துச்சு என்பது. அப்ப ஆபிரகாம் உயிரோடு இருக்கும்போது யாக்கோபு மரிக்கும் போது யாக்கோபுக்கு 15 வயசு. ஆபிரகாம் மரிக்கும் போது யாக்கோபுக்கு 15 வயசு. பட் அந்த 15 வயசா இருக்கும் போது இந்த ஆபிரகாமுக்கு அந்த கீழ்ப்படிதல யாருக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டாரு? தான் மகன் ஈசாக்குகளும் கொண்டு போனாரு, தான் பேரன் யாக்கோபையும் கொண்டு போயிட்டாரு. அதான் ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த ஆபிரகாம் யார் தெரியுமா? இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஏதோ குழந்தைக்காக மாத்திரம் வரல, ஒரு அற்புதத்துக்காக மாத்திரம் வரல, ஒரு அதிசயத்துக்காக மாத்திரம் வரல. மாறாக நான் இவனுக்கு தான் சொன்னேன். என்னன்னு? இதை செய்ப்பான்னு நான் இவனுக்கு தான் சொன்னேன். பட் இவனுக்கு சொன்னதை இவன் எவனோட நிறுத்தி விடாம அவன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் பின்வரும் அவன் பேரன் யோசேப்பு. யார் பேரன்? ஆபிரகாமுடைய பேரனுக்கு மகன் யாரு? யோசேப்பு இல்லையா? அந்த மன சொல்றான். அண்ணனெல்லாம் யாரு? முறைக்கிறவன். அண்ணனெல்லாம் யாரு? திருப்புறவன். அவன் வீட்டுல இருக்கும் போதே அடிச்சு கொள்றதுக்கு பாக்குறான். யார? யோசேப்ப. அப்படி பண்ற அப்பா சொன்னாரு, தம்பி உங்க அண்ணங்கெல்லாம் வெளியில போயிருக்கிறாங்க, நீ என்ன செஞ்சுட்டு வரணும்? போய் அண்ணனை கொஞ்சம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னா இப்ப யோசேப்பு என்ன சொல்லி இருக்கணும்? அப்பா உங்களுக்கு வயசாகி போச்சு, எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் எப்படிப்பட்ட உனக்கு தெரியாதா? அவன் என்ன சுபாவம் உனக்கு தெரியாதா? உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கும்போது எப்படி பார்க்கறான்னு உனக்கு தெரியாதா? எப்படி நடக்கிறாங்கன்னு உனக்கு தெரியாதா? இப்படி இருக்கும்போது அவனை தனியா சந்திக்க ஒரு காட்டுக்கு அனுப்புறீங்க, நான் போனாக்க எனக்கு என்ன சம்பவிக்கும் தெரியுமா? எனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பு யாக்கோபு என்ன கொடுத்திருக்கணும்? அட்வைஸ் கொடுத்திருக்கணும். என்ன சொல்றான்? மகனை போடா அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல. எப்படி வளர்க்கிறான் யோசேப்பு? ரொம்ப செல்லமா வளர்க்கிறான். வேற யாருக்குமே கொடுக்காத ட்ரெஸ்ஸை கொடுத்து வளர்க்கிறான், யாருக்குமே கொடுக்காத ஆசுவத்தை கொடுத்து வளர்க்கிறான், யாருக்குமே கொடுக்காத பாசத்தை கொடுத்து வளர்க்கிறான். அப்படி பாசத்தை ஒரு பக்கம் கொடுத்தாலும் ஆசுவத்தை ஒரு பக்கம் கொடுத்தாலும் அடுத்த பக்கம் ஆர்டரையும் கொடுத்து வளர்க்கிறான். போடா அப்படின்னு சொன்னா மறு பேச்சே கிடையாது. இவன் போனா ஆள் இல்லை, என்ன பண்ணிருக்கணும்? திரும்பி வந்திருக்கணும். போனோம்பா அந்த இடத்துல ஆள் இல்லை இல்லையா? அவன் சொல்லிட்டான், அப்பா சொல்லிட்டாரு, அவங்கள பார்க்காம அவளை விசாரிக்காம அந்த நல்ல செய்தியை எங்க அப்பா கிட்ட போகாம நான் என்ன செய்ய மாட்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். அதனால உயிரே போனாலும் சரி. இப்படிப்பட்ட யோசேப்பு கேட்கணும், எப்படிப்பா இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இதுவா எங்க தாத்தா ஆபிரகாமுக்கு இருந்தது, எங்க தாத்தா ஈசாக்குக்கு இருந்தது, இது எங்க அப்பா யாக்கோபுக்கு இருந்தது. அதே கீழ்ப்படி தான் இப்ப எனக்குள்ள வந்திருக்குது. அதே கீழ்ப்படி தான் எனக்குள்ள வந்திருக்கு. ஆண்டவர் நினைச்சாரு இந்த ஆபிரகாம் யார் தெரியுமா? ஒரு சாதாரண நபர் அல்ல,
நான் இவனுக்கு சொல்றத அவன் என்ன செய்ய முடியும்? அடுத்த தலைமுறை பின்வரும் சந்ததிகளுக்கு அவன் என்ன செய்ய முடியும்? ஆலோசனையா சொல்ல மாட்டான். விருப்பமா நான் செய்ப்பா, விருப்பம் நான் விட்டுடுப்பா, விரும்ப நான் செய்ப்பா, விரும்ப நான் விடுப்பா, முடிஞ்சா செய்ப்பா, முடியலாம் விட்டுடுப்பா. அப்படி அல்ல. எழடானா எழறா, அவ்வளவுதான். போடானா போகணும், அவ்வளவுதான். தூக்குடானா தூக்கணும், அவ்வளவுதான். உன்னை வெட்டனா கழுத்தை கொடுறானா கொடுக்கணும், அவ்வளவுதான். இந்த கீழ்வழி எப்படி வந்துச்சு? அவங்க அப்பா ஆபிரகாம், அவன் தாத்தா ஈசாக்கு, இவங்க அப்பா யாக்கோபு, இவன் பிள்ளை யோசேப்பு. அப்படிப்பட்ட தலைமுறையாக ஒரு கீழ்ப்படிதலை கடத்தி விட்டவர் தான் யார் என்றால் ஆபிரகாம். அப்ப தேவன் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை யார் மேல வச்சிருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். அதான் இன்னைக்கு நம்ம கவனிக்கிறது. ஆபிரகாம் எப்படிப்பட்ட நபர்? நான் ஆபிரகாமுக்கு சொல்றத தன் பிள்ளைக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் நீதியையும் நியாயத்தையும் கர்த்தருடைய வழிகளையும் கை கொண்டு நடவுங்கள் என்று சொல்லி ஆலோசனையா சொல்ல மாட்டான், புத்திமதியா சொல்ல மாட்டான், முடிஞ்சா செய்ய முடியலாம் விட்டுன்னு சொல்ல மாட்டான். ஆர்டர். அது என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாது. ஆர்டர் போட்டா அவ்வளவுதான். அது என்னவே கிடையாது, மாற்றுக்கிறதே கிடையாது, மாற்று காரியமே கிடையாது. அத்தனை காரியம் அப்படியே நிறைவேற்றுவார் என்று அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். ஆமென். அப்ப ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது? அத அப்படி சொல்றேன் இல்லையா? சோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஆபிரகாமுக்கு என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா இந்த ஆபிரகாம் யாரு? ஆண்டவருடைய நம்பிக்கையை பெற்றவன். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? நம்ப முடியும். ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? நம்ப முடியும். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? நம்பிக்கையா இருக்க முடியும். அப்ப உங்களையும் எங்களையும் குறித்து கூட தேவனுக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய நபராக நாம் இருப்போமானால் நமக்கு சகாயம் பண்ணுவதற்கு ஆண்டவருக்கு எந்த தடையும் இல்லை, எந்த தயக்கமும் கிடையாது. ஆமென், ஆமென். அப்ப தேவன் என்ன செய்ய? நம்மளை குறித்து ஒரு நம்பிக்கை தேவனுக்கு இருக்கணும். பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, உங்களை பத்தி ஆண்டவர் நம்ப முடியுமா? உங்களை ஆண்டவர் நம்ப முடியுமா? உங்களை ஆண்டவர் நம்பி இருக்க முடியுமா? உங்களை ஆண்டவர் நம்பி சொல்ல முடியுமா? உங்களை நம்பி ஆண்டவர் கொடுக்க முடியுமா? அப்படின்னா கர்த்தர் எல்லாரை குறித்தும் ஒரு நம்பிக்கை இருக்குது. யாரை குறித்து நம்பிக்கை இருக்கு? எல்லாரை குறித்தும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை உள்ள வரும்போது, அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அந்த நபரை தேவன் ஆசீர்வதிக்கிறார். பட் அந்த நம்பிக்கை என்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை நம்மை விட்டு போகுதோ, இல்ல நம்மை விட்டு விலகுதோ, அன்றைக்கு அந்த தேவனாலேயே ஒரு பெரிய ஆபத்தை நாம் சந்திக்க நேரிடும் என்று சொல்லி நான் வேதத்தில் அடிப்படையாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் ஒரு பக்கம் என்ன செய்கிறவர்? சகாயம் பண்றது இல்லையா? யாருக்கு? நம்மை குறித்து தேவன் நம்பிக்கை வைத்திருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு சகாயம் இருக்கும். ஏற்ற சகாயம் உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு பலமுறை சொல்லியாச்சு இல்லையா? கடந்த 3 மாசம் உங்களுக்கு சகாயம்னா என்ன, இது எப்படி கிடைக்கும், இந்த சகாயம் எப்படி எல்லாம் இருக்கும் என்பதெல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு. பட் அந்த சகாயத்தை கொடுக்கிற அதே ஆண்டவர் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை என்னைக்கு நம்மை விட்டு கடந்து போகுதோ, இல்ல அந்த நம்பிக்கை என்னைக்கு மறுக்கப்படுதோ, இல்ல அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற விதமா நான் என்னைக்கு நடக்காமல் போகிறேனோ, அதே நாட்களிலே அதே ஆண்டவருடைய கைகளிலிருந்து எனக்கு மிகப்பெரிய ஆபத்தும் காத்திருக்கிறது என்பதை இன்னைக்கு வேதம் எழுதுவதற்கு மறைக்கவில்லை, எழுதுவதற்கு மறுக்கவில்லை. அப்ப நீங்கள் யாராக இருக்கணும்? கர்த்தர் எந்த நோக்கத்தோடு அம்மா கருவில வைக்கும் போது என்ன நோக்கத்தோடு என்ன நம்பிக்கையோடு கர்த்தர் வைத்தாரோ, அதே நம்பிக்கை என் ஜீவிய காலம் முடிந்து என்ன பெட்டியில வச்சு பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, அந்த பாட்டு பாடுற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? என் மேல இருக்கிற நம்பிக்கை துளி அளவு கூட குறையாதபடிக்கு, கரையாத அளவுக்கு நான் காத்துக்கொண்டேன். நிச்சயமாக எனக்கும் என் பிற்கால சந்தைகளுக்கும் தேவன் அந்த சகாயம் பண்ணுவதற்கு தேவனுக்கு தடை இல்லை. ஆமென். இந்த நம்பிக்கை என்னைக்கு நம்மை விட்டு ஆண்டவருக்கு மாறுதோ, இல்ல நம்பிக்கை என்னைக்கு நம்மை விட்டு இனிமே நம்புறது சோ வேஸ்ட், இனிமே நம்பி பிரயோஜனம் இல்லை, இனிமே இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை என்ற எண்ணத்துக்கு ஆண்டவர் என்னைக்கு வருகிறாரோ, அன்றைக்கு அதே தேவன்
தேவனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பையும் நாம் சந்திக்க நேரிடும் என்பதுதான் இந்த காலை வேளை வேகமாக சொல்லி, அப்ப எப்படிப்பட்ட நம்பிக்கை ஆண்டவருக்கு ஆபிரகாமை குறித்து இருந்தது என்று சொல்லி 2 வேத பகுதிகளை 6 காரியத்தை வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆகமத்தில் என்ன, கர்த்தர் எல்லாரை குறித்தும் என்ன இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு நம்பிக்கை என்ன செய்யுது இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிச்சீங்கன்னா, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுகிறான் அல்ல, நிறைவேற்றினான் அல்ல, நிறைவேற்றுவான். கடந்த காலத்துல சொல்லல, நிகழ்காலத்துல சொல்லல, எதிர்காலத்துல சொல்றான். என்ன செய்வான்? அவன் நிறைவேற்றுவான். யாரை பத்தி சொல்றாரு? இந்த கோரேஸ் ரட்சிக்கப்பட்டவனா இல்ல, சபைக்கு வந்தவனா இல்ல, ஞானஸ்நானம் எடுத்தவனா இல்ல, ஒரு ஆபிரகாமின் சந்ததியா இல்ல. யாரு? ஒரு பாபிலோன் தேசத்துக்கு அரசனா மாற வேண்டியவன். ஒரு பாபிலோன் தேசத்துக்கு அரசனா மாறுகவனை குறித்து ஆண்டவருக்கு என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்குமானால் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற இல்ல அவருடைய சந்ததியா இருக்கிற நம்மை குறித்த ஆண்டவருக்கு எத்தனை பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும். கோரேஸ் யாரு? ஒரு ரட்சிக்கப்படல இல்லையா? கோரேஸ் ரட்சிக்கப்படல, கோரேஸ் ஞானஸ்நானம் பெறல, கோரேஸ் அபிஷேகம் பெறல, கோரேஸ் ஆலயத்துக்கு போல, ஆண்டவர் அறியல, ஆண்டவர் பத்தி தெரியல, அவன் எந்த ஆண்டவர் பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஒண்ணுமே தெரியாத இருக்கிற நபரை குறித்து ஆண்டவர் என்ன வைக்கிறார்? ஒரு பெரிய நம்பிக்கையை வைக்கிறார். என்ன நம்பிக்கை வைக்கிறார்? மீண்டும் வாசிக்கிற வசனத்தை, கோரேசை குறித்து அவன் என்னுடைய மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். நிறைவேற்றி கொண்டிருக்கிறான்னு சொல்லல, இல்ல நிறைவேற்றி முடிச்சிட்டான்னு சொல்லல, நிறைவேற்றுவான். அவர் ரட்சிக்கப்படாத இருக்கிற ஒரு மனிதனை குறித்து ஆண்டவருக்கு என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? அப்படின்னா ரட்சிக்கப்படாதவருக்கே நம்பிக்கை இருக்குமானால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் குறித்து தேவனுக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டிருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தடை இல்லை. இந்த நம்பிக்கை உள்ள போதுதான் ஆண்டவர் சொன்னார். 45:1 வாசிக்கலாம். 45:1 வசனத்தை 4 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன். எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு? கோரேஸ் எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு? கோரேஸ் எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு? அவன் தேவாலயத்தை பார்த்து அஸ்திபாரப்படும் என்றும், அவன் தேவாலய பரிசலை பார்த்து என்ன செய்வேன்? கட்டப்படும் என்று சொல்லி, அப்ப அவன் எதுக்கு வச்ச அந்த அபிஷேகம்? தேவனுடைய ஆலயத்தை அவன் கட்டுவான் என்ற ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் தேவன் என்ன வைக்கிறார்? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவனுக்கு மேலேயே சொல்ல, ரட்சிக்கப்படாதவனுக்கு மேலேயே கர்த்தர் அபிஷேகம் வச்சிருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட நீங்க அபிஷேகம் பெற்றீங்களா? கோரேஸ் ரட்சிக்கப்படல, கோரேஸ் என்ன செய்யல? ரட்சிக்கப்படல, ஞானஸ்நானம் எடுக்கல. ரட்சிக்கப்படாத ஞானஸ்நானம் எடுக்காத இருக்கிற ஒரு கோரேசையே ஆண்டவர் சொல்றா, நான் என்ன செஞ்சேன்? நான் அபிஷேகம் பண்ணினேன்னு சொல்றார் இல்லையா? ரட்சிக்கப்படாத இருக்கிற ஒரு பாபிலோனுக்கு அரசனா இருக்கிற, அருவருப்புகள் எல்லாம் தாயா இருக்கிற பாபிலோனுக்கு ராஜாவா இருக்கிற அந்த கோரேசையே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவாரானால், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாய் தேவசபையில கடந்து வந்து பல ஆராதனையில் பங்கு பெற்று பல கூட்டங்களை பங்கு பெற்று பல ஊழியர்களுடைய அபிஷேகத்தை பெற்று அப்படி இருக்கிற எத்தனை பேர் இன்னைக்கு நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்ல முடியும்? அப்ப கோரேஸ் குறித்து ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தேவன் என்ன செய்கிறார்? அவனை அபிஷேகம் பண்றார் இல்லையா? அப்ப என்ன அபிஷேகம் பண்ண என்ன அர்த்தம்? என் மேல ஆண்டவருக்கு என்ன இல்ல? நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அவன் மேல நம்பிக்கை இருந்ததுனாலதான் சொன்னா, இவன் அபிஷேகம் பண்றேன், இவன் என்ன செய்வான்? தேவாலயத்தை கட்டுவான்.
எருசலேமை கட்டுவான். இது நாட்டுல என்ன செய்வான்? அனுப்புவான். எருசலேமில் இருந்து யாரோ ஒருவன் கொடுக்கட்டும் இல்ல, என்னுடைய கஜானாவில் இருந்து, இந்த பாபிலோன் அரண்மனையிலிருந்து அவன் சாப்பிடுற உப்பு முதற்கொண்டு எங்கிருந்துதான் போகணும்? இந்த பாபிலோன் அரண்மனையிலிருந்து தான் போக வேண்டும் என்று தனக்கு மட்டுமல்ல ஒரு பெரிய லெட்டர் எழுதி ஒரு முத்திரை போட்டு வச்சிட்டான். இதை யாரும் தடுக்கவும் கூடாது, யாரும் தாமதப்படுத்தவும் கூடாது. தரியு ராஜா ஏன் அனுப்பணும் தெரியுமா? அந்த பாபிலோன் அந்த எருசலேமுக்கு எல்லாம் அனுப்பணும். என்ன காரணம் தெரியுமா? இந்த கோரேஸ் போட்ட சட்டம். அந்த கோரேஸ் சட்டம் போட்டு வச்சிட்டாரு. என்ன சட்டம் போட்டாரு? அந்த எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு என்னென்ன தேவையோ உப்பு முதற்கொண்டு என்ன கொடுக்கணும்? என்ன முதற்கொண்டு? உப்பு முதற்கொண்டு எங்கிருந்து தான் போகணும்? இந்த பாபிலோன் ராஜாவுடைய இந்த அரண்மனையிலிருந்து தான் போக வேண்டும் என்று சொல்லி அந்த கோரேஸ் கட்டளை இட்டான். கர்த்தருடைய நம்பிக்கை அப்படியே அவன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென். ரட்சிக்கப்படாத கோரேசை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? ரட்சிக்கப்பட்ட ஆபிரகாமை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்ப ஆண்டவர் யாரெல்லாம் நம்புறாரு? ரட்சிக்கப்படாதவனையும் நம்புறாரு, ரட்சிக்கப்பட்டவனையும் நம்புறாரு இல்லையா? அந்த நம்பினதுக்கு அடையாளம் என்ன? ஒரு அபிஷேகம். ஆண்டவர் என்ன நம்புகிறார் என்பதுக்கு என்ன அடையாளம்? இப்ப கோரேஸ் அபிஷேகம் பண்ணாரா? எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு? அவனுக்கு தான் நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்குது? இவன் எருசலேமை கட்டுன்னு சொல்லுவான், தேவாலயத்தை கட்டுவான். சோ யார் கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும், யார் செஞ்சாலும் செய்யாம போனாலும், யார் போனாலும் போகாம போனாலும் என்ன செய்வான்? இவன் எருசலேம் ஆலயத்தை கட்டியே தீருவான் என்று இந்த கோரேசை குறித்து ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கு? ஆண்டவருக்கு இருக்கு. அதனால சொன்னாரு அவனை அபிஷேகம் பண்ணனேன். அந்த அபிஷேகம் பண்ண மட்டுமல்ல, என்ன செய்யறான்? அவனுக்கு முன்னாடி வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் இடைக்கட்டுகளை அவிழ்த்து அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கவும் கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது என்ன சொல்ற? 4வது வசனத்தை போ. நான் உனக்கு முன்னே போய் வெண்கல கதவுகளை, சரி வெண்கலம் அவ்வளவு என்ன செய்ய முடியாது? வெண்கலம் ஒடுங்கும் உடையாது. வெண்கலம் ஒடுங்கும் உடையாது. அவ்வளவு பெரிய தன்மையுடையது வெண்கலம். அடுத்து சொல்றாரு இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிபெடுக்கிற புதையல்களையும் எதுக்கு கொடுக்கிற? எதுக்கு கொடுக்கிற? உன் கையில கொடுத்துக்கிற இந்த காரியம் எதுக்கு? புதையல கொடுத்திருக்கிற. எதுக்கு? நீ லக்ஸரியா வாழ்றதுக்கு இல்ல, நீ ஆடம்பரமா வாழ்றதுக்கு இல்ல. எதுக்கு அது? இத கொண்டு போய் அவன் என்ன செய்வான்? ஆலயத்தை கட்டுவான். இத குறித்து அவன் ஆலயத்துக்கு பயன்படுத்துவான். நான் இவனுக்கு கொடுத்ததை குறித்து, நான் இவனுக்கு கொடுத்திருக்க அபிஷேகத்தை குறித்து, நான் இவனுக்கு கிடைக்கிற பொருளாதாரங்களை குறித்து, நான் இவனுக்கு கொடுக்கிற திறமையை குறித்து, நான் இவனுக்கு கொடுத்திருக்கிற அறிவை குறித்து இவன் எதுக்கு பயன்படுத்துவான்? இது வீணாக்க மாட்டான். இது எங்கெங்கோ பயன்படுத்த மாட்டான். இது எங்க பயன்படுத்துவான்? எருசலேமுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு இதை பயன்படுத்துவான் என்று நம்பிதான் கதை எதை கொடுத்தா? எதை கொடுத்தா? அபிஷேகத்தையும் கொடுத்தாரு, பொக்கிஷத்தையும் கொடுத்தார். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, உங்க கையில ஏன் பொக்கிஷம் கொடுக்கல? கேளுங்க. உங்க கையில பொக்கிஷம் கிடைச்சிருக்கா? பொக்கிஷம் என்ன? அதுல எல்லாம் இருக்கும். எதுல? அந்த பொக்கிஷம் சொன்னாலே நமக்கு தேவையான எல்லாம் எதுல இருக்கும்? அந்த பொக்கிஷத்துல இருக்கும் இல்லையா? இயேசுவை சாஸ்திரிகள் பார்க்க வந்தாங்க, ஆராதிக்க வந்தாங்க. எதை திறந்தாங்க? பொக்கிஷத்தை திறந்தாங்க. அது என்ன இருந்துச்சு? வெள்ளை போலம் இருந்துச்சு, தூப வர்க்கம் இருந்துச்சு, பொண்ணு இருந்துச்சு, அதுல எல்லாம் இருந்துச்சு இல்லையா? அதுக்கு பிறகு என்ன பேரு? பொக்கிஷன பேரு. அப்ப பொக்கிஷன என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் கொடுத்தார். எதுக்கு கொடுத்தாரு? கோரேஸ் ராஜா இந்த பாபிலோன் மேல இன்னொரு பாபிலோனை கட்டுப்பா அப்படியா? சரி, இந்த வார்த்தையை நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் சொல்லல. இந்த வார்த்தையை இந்த நேபுகாத்நேச்சார் அதே பாபிலோனுக்கு தான் அரசன் இல்லையா? இந்த நேபுகாத்நேச்சார் தான் யாருக்கு அரசன்? பாபிலோனுக்கு அரசன். அதே கோரேஸ் யாருக்கு அரசன்? பாபிலோனுக்கு அரசன் இல்லையா? நேபுகாத்நேச்சாரும் பாபிலோனுக்கு ராஜா.
கோரேசோ நேபுகாத் அந்த பாபிலோனுக்கு ராஜா. இப்ப கோரேசுக்கு சொன்னவர் யாருக்கு சொல்லணும்? நேக சொல்லணும் இல்லையா? அப்ப ஏன் அவனுக்கு சொல்லலன்னு சொன்னா, இவன் ஏவ ராஜ்யத்துக்குரியதா அவனுக்கு பயன்படுத்திக்குவான். யாரு? இவன் மகனுக்கு என்ன பாப்பா? இவன் மகனுக்கு குடிக்கிறதுக்கு பாத்திரம் இல்லைன்னா எதை எடுத்துமா குடி? ஆலயத்துல தங்கமான பாத்திரம் இருக்கு இல்லையா? இன்னும் இன்னைக்கு பையில சொன்னா திருவந்து பாத்திரத்தை தான் குடிக்கிறதுக்கு கொடுத்துருப்பான். யாருக்கு? மகனுக்கு இல்லையா? ஆனா கோரேசு கடை கொடுத்துருன்னு சொன்னா அவன் என்ன ஒரே ஒரு காரியம் இல்ல. அவன் சொல்றான், எனக்கு முதல் வேலையே நான் ராஜாவான உடனே எனக்கு முதல் வேலை என்ன வேலை தெரியுமா? எருசலேமின் ஆலயம் கட்டப்படணும். அதுக்காக போறவன் யார் போறீங்களோ போங்க, கொடுக்கிறவன் கொடுங்க, நீ கொடுக்கறியா குடிக்கலையோ நான் கொடுக்கிறேன். என்ன கூட கொடுப்பேன்? உப்பு முதலானவைகளை கூட கொடுத்து அனுப்புவேன். உப்பு முதலான கூட என்ன செஞ்சு அனுப்புவேன்? நான் கொடுத்து அனுப்புவேன். அப்ப தேவன் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்கிறா. அப்ப தேவன் நம்பிக்கை வச்சதுனாலதான் அங்க என்ன கொடுக்கிறாரு? அபிஷேகத்தையும் கொடுக்கிறாரு, பொக்கிஷத்தையும் கொடுக்கிறார். ஏன் நம்ம கையில பொக்கிஷத்தை கொடுக்கல? அவ்வளவுதாங்க. நம்மை கொடுத்ததுக்கு தேவனுக்கு நம்பிக்கை இருக்குமானா நிச்சயமா என்ன கொடுப்பாரு? தேவனுடைய பழக்கம் தெரியுமா? முதல்ல ஆண்டவர் கொடுக்காம தடை பண்ணி பார்ப்பார். எப்படி பார்ப்பாரு? ஒண்ணு இல்லாம ரொம்ப வறட்சிக்குள்ள நடத்தின்னு போவார். அப்ப எப்படி இருக்கிறோம்? இது முடிஞ்ச உடனே அதுல கொஞ்சம் நல்ல தேவசம் இருந்து நல்லா ஜெபிச்சு நல்லா காத்திருந்து அந்த தேவ சமூக தேவ சித்தத்தின்படியே போயிட்டு வச்சுக்கோங்களேன். அடுத்தது ஆண்டவர் நிறைய கொடுப்பார். நிறைய. இப்ப ஏற்கனவே காஞ்சி மாடு இருக்கிறான் இல்லையா? கிராமத்தை சொல்லுவாங்க, காஞ்ச மாடு கம்பள தோந்த மாதிரி. காஞ்ச மாடு அந்த மாடு என்ன செய்யாது? ஏன்னா இந்த மே மாச காலம் தான் கம்பு நடுற காலம். மே மாசம் பயங்கர வறட்சி இல்லையா? இந்த மே மாசம் அந்த கம்பு மட்டும் தான் பச்சுன்னு இருக்கும், மீதி எதுவும் பச்சுன்னு இருக்காது. இந்த மாடு என்ன செய்யுமா? என்னதான் கட்டாலும் அதை எல்லாம் விட்டு கடாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கும்? நேரம் ஒரு கம்ப கூட முடிஞ்சு ஏக அது ஃபுல்லா மேய்ஞ்சிருப்போம். அதான் காஞ்ச மாடு கம்பள தோன்றது. கம்ப மயிரை அவ்வளவு சீக்கிரம் யாரு என்ன செய்யாது? நல்ல செழிப்பாக்கிற மாடு கம்ப மயிரை மேயாது, கம்மம் தட்டின்னு தின்னாது. எது? நல்ல மாட்டுக்கு நல்ல செழிப்பா இருக்கிற மாடு கம்மந்தட்டு தின்னவே தின்னாது. எது? செழிப்பா இருக்கிற மாடு. எந்த மாடு கம்மந்தட்டு தின்ன தெரியுமா? அந்த புல்லே இல்லாம, அந்த வைக்கோலே இல்லாம, நல்ல புல்லு இல்லாம, நல்ல தண்ணி இல்லாம அப்படியே காஞ்சி படுக்க பத்தியா, அந்த மாடு தான் எதை விட சாப்பிடும்? அந்த கம்மந்தட்டை அதுதான் சாப்பிடும். கம்மந்தட்டு புரியுமா? அந்த கம்பு வளருது இல்லையா? அந்த தட்டை அது மட்டும் தான் சாப்பிடும். அது மேல இருக்கிற சோகையை மட்டும் கட்டி மீதி விடும் சில மாடு. ஆனா ஒண்ணுமே இல்லாத கேட்பாரு, அந்த மாடு தான் அந்த கம்மந்தட்டை அடியோட சாப்பிட்டு முடிக்கும். அப்படின்னா இப்ப ஒருவர் கொஞ்ச நாள் எப்படி நடத்திட்டாரு? ரொம்ப வறட்சி, ரொம்ப வறட்சி, சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஏழ்மை, ட்ரெஸ் இல்ல, சாப்பாடு இல்ல, கையில காசு இல்ல, விரும்பினதை சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட வறட்சிக்குள்ளாக தேவன் நடத்துவா. அப்படி நடத்த போகும்போது, ஐயா நீங்க எவ்வளவு வறட்சி நடத்தினாலும் நான் எப்படிதான் இருப்பேன்? உங்க சித்தத்தில் தான் இருப்பேன், உங்க விருப்பத்தில் தான் இருப்பேன், உங்க நோக்கத்தில் தான் இருப்பேன்னு அப்படியே ஜெபம், அதே அர்ப்பணிப்பு, அதே தியாகம், அதே எளிமை, அதே பிரதிஷ்டை அப்படியே போகும்போது கர்த்தர் பாப்பா, ஓஹோ நான் வச்ச டெஸ்ட்ல இவன் என்ன ஆயிட்டான்? பாஸ் பண்ணிட்டான். அப்ப என்ன செய்ய? அள்ளி கொடுப்பார். இந்த அள்ளி கொடுக்கும் போது கவனமா இல்லைன்னா மொத்தமா லாக் பண்ணிடுவார். முத எப்படி நடத்துவாரு? ரொம்ப வறட்சி. இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய. யோசேப்பு எப்படி நடத்தினாரு? யோசேப்பு எப்படி நடத்தினாரு? அப்பா நல்ல செழிப்பா நடத்தினார் இல்லையா? எகிப்துல 13 வருஷம் எப்படி நடத்தினாரு? பயங்கர வறட்சி, பயங்கர பிரச்சனை, பயங்கர நெருக்கம், பயங்கர கஷ்டம். ஆனா இந்த கஷ்டமும் இந்த நெருக்கமும் அவன் பிரதர்ஷன் என்ன செய்யல? மாத்தல. அவன் அர்ப்பணிப்பு என்ன செய்யல? மாத்தல. அவன் ஜெபத்தை என்ன செய்யல? மாத்தல. அவன் தியாகத்தை என்ன செய்யல? மாத்தல. அந்த எளிமை என்ன செய்யல? மாத்தல. அதே கதானு 13 வருஷம் முடிஞ்ச உடனே அவனை தூக்கி எங்க வச்சாருன்னா அப்படி மேல தூக்கி வச்சாரு. நீ எவ்வளவு மேல வச்சாலும் சரி, நீ எவ்வளவு கீழே வச்சாலும் சரி, நான் எப்படிதான் இருப்பேன்? என்னுடைய டெடிகேஷன் லைஃப், என்னுடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கையை, என்ன தியாகமான வாழ்க்கையை, என் ஜெப வாழ்க்கையை நான் மாத்திக்க மாட்டேன்னு சொல்லி அதே கதை நின்னுட்டோம்னா நம்ம கையில கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? தயக்கம் காட்ட மாட்டார். ஒரு நாள் கட்ட தாமதப்படுத்த மாட்டார். ஆனா கொஞ்சம் வந்த உடனே கொஞ்சம் இன்னும் வழக்கமா சொன்னா ஒரு 1000 ரூபாய் எப்பவுமே பாக்கெட்லயும் பர்சுல இருக்கிற மாதிரி இருந்தா, எப்பவுமே எவ்வளவு வந்தாலும் எப்படி இருக்குது? ஒரு 1000 ரூபாய் என்ன இருக்குது? மினி ஸ்டேட்மெண்ட் போட எவ்வளவு காட்டிடும்? பேலன்ஸ் செக் பண்ண எவ்வளவு காட்டிடும்? 1000
எப்போதுமே அந்த 1000 பேரை கை வைக்காத அளவுக்கு நம்மளை நடத்தினா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? கதர் ரெண்டையும் கதர் பார்ப்பாரு. எதை பார்ப்பாரு? கொடுத்து பார்த்தாரு, எடுத்து பார்த்தாரு. கொடுக்கும் போதும் எடுக்கும் போதும் ஒரே நிலையில இருந்துட்டுன்னா கர்த்தர் மக்களை அள்ளி கொடுப்பதற்கு கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், தயங்கவே மாட்டான். கோரேச பார்த்தாரு, அபிஷேகத்தை கொடுத்து பார்த்தாரு, ஓ கரெக்டா இருக்கிறானே. அடுத்து என்ன பார்க்கறாரு? பொக்கிஷத்தை கொடுத்தாரு, ஓ எப்படி இருக்கிறான், கரெக்டா இருக்கிறானே. என்ன கொடுத்தாலும் அவன் என்ன செய்யல. இதே நேபுகாத்நேச்சர் ஒண்ணுமே இல்லை இல்லையா? அங்கிருந்து போற பொருளை கொண்டு தான் யார் கையில கொடுத்துட்டான்? மக சொகுசா வாழணும். மகன் எப்படி இருக்கணும்? மகன் எப்படி இருக்கணும்? அது மகன் இல்லை. யார் 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 சுகமா இருக்கணும்? இப்ப நேபுகாத்நேச்சர் மகளுக்கு வச்சானா மகனுக்கு வச்சானா? நேபுகாத்நேச்சர் மகனுக்கு கொடுத்தான பாத்திரத்தை மகளுக்கு கொடுத்தானா? மகனுக்கு கொடுத்தா. மகன் எப்படி இருக்கணும்? மகன் கஷ்டப்படக்கூடாது, மகன் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா மகன் ஆச்சு, என் மகன் ஆச்சு. போன வாரம் சொன்னேன் இல்லையா? அப்படி மகன் என்ன பண்ணுவான்ல போன வாரம் சொல்லி இப்போ பேச முடியாது, நேரம் இல்லை இல்லையா? அப்ப மகன் ஆச்சு, மகன் ஆச்சு. இங்கிருந்து எடுத்த மொத்தத்தை எங்க கொடுத்துட்டான்? மகனை கொடுத்தான். அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணி உட்காந்துக்கிறான்? ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டான். யாரு? அவன் தனியாக குடிச்சா கூட பரவாயில்ல. எத்தனை பேர் குடிக்கணும்? அந்த குரூப். எந்த குரூப்? மகனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா? மகனுக்கு என்ன இருக்கும்? மகளுக்கே ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும்போது மகனுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காதா என்ன? அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல பூரா மொத்தமா கூட்டிட்டான். யாரு? மகன் இல்லையா? மொத்தவரை எல்லாம் குடிக்கணும். இதில் தான் குடிக்கணும். இதில் குடிச்சா எப்படி இருக்கும்? நல்ல போதை ஏறும், நல்ல சுகம் இருக்கும், நல்லா இருக்கும். குடிக்கிறான்னு குடிச்சான் இல்லையா? அதை பார்த்தா ஒரே தட்டு தட்டிட்டாரு. ஒரே தட்டு தட்டினாரு. இருக்கிற மொத்தமும் போயிடுச்சு இல்லையா? கடைசி அவனை எங்க விட்டுட்டாரு? அவனே எங்க விட்டுட்டாரு? மாடு மாதிரி பிள்ளை மயிடான்னு விட்டார். மாடு மாதிரி எங்க போய் பிள்ளை மயிடான்னு விட்டாரு. ஏன்? அவனும் ராஜா தான், இவனும் ராஜா தான். இந்த ராஜா செஞ்சான், இந்த கோரேசை கொடுத்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? இவன் கையில வெங்கல கதவை உடைச்சு இரும்பு தாப்படம் வச்சு பொக்கிஷத்தை எடுத்து அவன் கையில கொடுத்தா கூட அவன் எதுக்கு பயன்படுத்துவான் தெரியுமா? சரியான விதத்துக்கு பயன்படுத்துவான், சரியான நோக்கத்துக்கு பயன்படுத்துவான். இன்னைக்கு எத்தனை பேருங்க நம்ம கையில கொஞ்சம் பணமா அதிக பணமா, குறைஞ்ச பணமா அதிக பணமா? ஸோ ஏதோ ஒரு பணம் கிடைக்கும் போது ஆண்டவரே இந்த பணத்தை என் கையில எதுக்குப்பா கொடுத்துருக்கிறீங்க? இந்த பணத்தை குறித்து உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? இதை நான் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொண்டு வந்து வச்சு தேவ சமூகத்தில் ஜெபித்து இது தேவ சித்தத்தின்படி தான் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற கூட்டங்கள் இருப்பீர்கள். நான் உங்களுக்காக துதிக்கிறேன். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கர்த்தர் பாப்பா இவன் கையில் 1000 கொடுத்தா அன்னைக்கு காலி, 5000 கொடுத்தா அப்பவே காலி, 50000 கொடுத்தா அப்பவே காலி. கர்த்தர் பார்த்தா இனி என்ன செய்ய முடியாது? இவன் கையில பண வாசனையே காட்டக்கூடாது, பண வாசனையே இவன் கையில காட்டக்கூடாது. எதை பாப்பா? எவ்வளவு வேணா கையில கொடுக்கட்டுங்க, எத்தனை லட்சங்களை வேணா கத்த கையில கொடுக்கணும். அதை கூட தேவத்துல போட்டுட்டு இதை குறித்து உங்க சித்தம் என்னையா? இதை எதுக்கு நான் பயன்படுத்தணும்? எதுக்கு என் கையில கொடுத்துருக்கிறீங்க? எதுக்காக கொடுத்துருக்கிறீங்க? இது வேற யார் கையிலும் கிடைக்காத ஏன் என் கையில கிடைச்சிருக்குது? எதுக்காக கிடைச்சிருக்குது? அப்ப இதை வச்சு நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அந்த தேவனுடைய உத்தரவு வருகிற வரைக்கும் உட்கார்ந்து ஜெபித்து காத்திருந்து அப்படி செலவு பண்ற கூட்டங்களா நாம் இருக்க வேண்டும். அப்படி மட்டும் கர்த்தர் பார்த்தா இவன் கையில எவ்வளவு கொடுத்தாலும் என் சித்தத்தின்படி தான் இவன் செலவு பண்ணுமா, என் சித்தத்துக்கு மட்டும்தான் இவன் செலவு பண்ணுமா, வேற எந்த காரியத்துக்கும் இவன் தவற பயன்படுத்த மாட்டான் என்ற நம்பிக்கை உங்களுக்கு என்ன கொடுத்து கர்த்தருக்கு வந்துடுச்சுன்னா நம்ம கையில கத்த பொக்கிஷத்தை கொடுப்பதற்கு தேவனுக்கு தடை இல்லை. ஆமே. சாஸ்திரிகள் என்ன கொடுத்தாரு? மத்திய 2ஆம் அதிகாரத்தில் சாஸ்திரிகள் என்ன கொடுத்தாரு? சரி, ஏன் சாஸ்திரிகளை பொக்கிஷத்தை கொடுத்து அனுப்பிச்சாரு? ஏன் மற்றவர்கள் அங்கே அதே ஊர்ல ஏரோது இருக்கிறான் இல்லையா? மத்திய 2ஆம் அதிகாரத்தில் யார் இருக்கிறான்? ஏரோது இருக்கிறான் இல்லையா? இப்ப ஏரோதுகளை தேவன் என்ன கொடுக்கல? பொக்கிஷத்தை கொடுக்கல இல்லையா? ஏரோது ராஜாக்கள் என்ன கொடுக்கல? பொக்கிஷத்தை கொடுக்கல. இந்த சாஸ்திரிக்கு பேரே தெரியல, இந்த சாஸ்திரிய பேரே தெரியல. அந்த சாஸ்திரி கையில தேவன் எதை கொடுத்து அனுப்புறாரு? பொக்கிஷத்தை கொடுத்து அனுப்புறாரு இல்லையா? ஏன் பொக்கிஷத்தை கொடுத்தாரு? அவன் நேரா வந்து அந்த பொக்கிஷத்தை எங்க பயன்படுத்துறான்னு சொன்னாக்க இயேசு இருக்கிற இடத்துக்கு பயன்படுத்தின ஒழிய ராஜா அரண்மனைக்கு அவன் பயன்படுத்தினான். பைபிள் சொல்லுது, அவன் உள்ளே நுழைந்து பிள்ளையின் தாயையும் கண்டு அதை சாஸ்தாம விழுந்து பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை பணத்தையும் இப்ப இவங்க எதுக்கு கொடுத்தாரு?
இவன் கையில கொடுக்கான். எத்தனை வருஷமா சுமக்கிறான்? கிட்டத்தட்ட 2 வருஷமா சுமந்து வரான். சரி, ஏன் தப்பு எடுத்துக்கணும், நீங்க எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? உங்க கையில 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா எத்தனை பேர் 2 வருஷம் வச்சிருப்பீங்க? 1 லட்சம் ரூபாய் கையில கொடுக்கிறார் இல்லையா? உங்க கையில கொடுக்கிற, தம்பி வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுக்கிறார். எத்தனை பேர் அந்த பணத்தை பத்திரமா, ஒரே ஒரு பைசா கூட தொடாம அதை பத்திரமா அப்படியே வச்சிருப்பீங்க? இந்த சாஸ்திரம் எவ்வளவு நாள் தொடர்ந்து வரான்? 2 வருஷம். நம்ம கையில என்ன இருக்கு? பொக்கிஷம். இவன் நடந்து வர பாதை எந்த பாதை? வனாந்தரமான பாதை. எப்ப பயணிக்கணும்? இரவுல பயணிக்கணும் இல்லையா? நட்சத்திரம் எப்பதான் தெரியும்? இரவுல இல்லையா? நம்ம எப்பதான் பயணிக்கணும்? இரவுல இல்லையா? இத்தனை பிரயாசத்துக்கு மத்தியில கிட்டத்தட்ட 2 வருஷமா அந்த பொக்கிஷத்தை எப்படி வச்சிருக்கிறான்? 2 வருஷம் கையில் இருக்கு. அவன் என்ன வேணாலும், தங்கம் இருக்குது இல்லையா, தூப வர்க்கம் இருக்குது, வெள்ளைப்பழம் இருக்குது, இதை என்ன பண்ணிருக்கலாம்? என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், எப்படி வேணாலும் ஆடம்பரம் பண்ணிருக்கலாம். ஆண்டவர் சொல்லி அனுப்பினாரு, இதை கொண்டு போய் காணிக்கை கொடுன்னு சொல்லி அனுப்பினாரு இல்ல. இதப்ப செய்வான சொன்னாரு இல்ல. இது இயேசு கூட சொன்னாரு இல்ல. இது ஆயுத கூட சொன்னாரு இல்ல. எவ்வளவு பெரிய பொக்கிஷம் கிடைச்சாலும், எவ்வளவு பெரிய தங்கம் கிடைச்சாலும், அந்த தங்கம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பொச்ச அந்த பரிசுகளை வச்சிருக்கிறான். அதை ஓபன் பண்ணவே இல்லை. எங்க வந்து ஓபன் பண்றான்? நான் சொல்ல, இன்னைக்கு கொஞ்சம் காசு கையில போதும், தினமும் ஹோட்டல் சாப்பாடு தான் இல்லையா? என்ன சாப்பாடு தான்? தினமான சாப்பாடு தான். தினம் ஏன்னா கையில காசு இருக்கு இல்ல. என்ன இருக்கு கையில? நீங்க அப்படி இருந்தா நான் உன்ன சொல்லி நினைச்சுக்காதீங்க, சரியா? நான் பொதுவா சொல்றேன். நான் நீங்க என்னதான் சொல்லி அப்படி எடுத்துக்காதீங்க, சரியா? அப்ப கையில காசு எல்லாம் ஆயிடுது. நான் கையில தான் காசு இருக்குல்ல, கையில தான். இல்லாத போது பரவாயில்ல, கஞ்சி குடிக்கலாம் இல்லையா? காசு இருக்குல்ல, வீட்டுல அதுல சாப்பாடு எழுது. இல்லாத போது பரவாயில்லங்க, கத்தர் கொடுத்துருக்கிறாருல்ல. எதுக்கு? ஹோட்டல்ல ஃப்ரைட் ரைஸ் வாங்குறதுக்கு. கத்தர் கொடுத்த காசு எதுக்கு? சிக்கன் ரைஸும் சிக்கன் வக்காலமும் சிக்கனா சாப்பிடுறது தான் கத்தர் என்ன கொடுத்துருக்கிறாரு? காசு கொடுத்துருக்காரு, அப்படிதானே? 2 வருஷமா வனாந்தரத்துல பயணம் பண்றா. அந்த பொக்கிஷத்தை அவன் என்ன செய்வா? இல்ல, தொடவே கிடையாது, தொடவே கிடையாது. அது அப்படியே கொண்டு வந்து எங்க ஓபன் பண்றான்னா, இயேசுவை என்னைக்கு பார்த்தனோ அந்த பாதத்துக்குள்ள விழுந்து பொக்கிஷத்தை திறந்து. அப்ப ஏன் கத்தர் மகளை ஆசீர்வதிக்க கொடுக்கல? நீ கத்தர் நம்புவாரான்னு பாருங்க. இதுக்கு தேவன் நம்மளை நம்புவாரா? கர்த்தர் நம்பிட்டார்னா அந்த மனுஷங்களை கொடுக்கிறதுக்கு தேவனுக்கு தடையே கிடையாதுங்க. தேவனுக்கு தடையே கிடையாதுங்க. ஏன்? நம்பிட்டோம். நான் சொல்றேன், நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை வைக்கிற காசை அப்பவே எடுத்து போய் காலி பண்ற பிள்ளை, ஒரு பிள்ளை பீரோல வச்சு 3 பூட்டு பூட்டி பத்திரமா வைக்கிற பிள்ளை. எந்த கையில காசு கொடுப்பீங்க? எந்த பிள்ளை கையில கொடுத்தா 1 ரூபாய் கொடுத்தா கூட அதை அப்படியே கொண்டு போய் பீரோல 3 லாக்கர் இருந்தது, 3வது லாக்கர்ல போட்டுட்டு அதை பூட்டி, அந்த பூட்டி, இதை பூட்டி, 3 பூட்டையும் பூட்டி சாவி இடுப்புலயே சொருகினுங்க பத்தியா? அந்த பிள்ளை கையில என்ன கொடுக்கலாம்? இவ கையில கொடுத்தான் இல்ல இவன் கையில கொடுத்தான், ஒத்த ரூபாய் கூட என்ன ஆகாது, வீணாகாதுப்பா. நம்ம எப்ப கேட்டாலும் கொடுப்பா அப்படின்னு நம்பிக்கை நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம பிள்ளைகள் என்ன கொடுப்போம்? கொடுப்போம் இல்லையா? நம்ம சபையில் ஒரு சின்ன பிள்ளை, அது இப்போதான் ஒரு 5ஆம் கிளாஸா 4 கட்டம் தெரியல, சரியா? அவங்க அம்மா வீட்டில் காசு கொண்டு வந்தா போதும், அவளை 5 ரூபாய் கொடுத்து கடைக்கு அனுப்பிட்டு தான் வீட்டில் காசை வைக்கிறான். சின்ன பிள்ளைக்கு அது 4ஆம் கிளாஸ்ல 5ஆம் கிளாஸ் தான் படிக்கணும், எனக்கு கட்ட ஞாபகம் இல்லை, சரியா எனக்கு இது பண்ணல. நான் சொன்ன இன்னைக்கு அடக்கத்தை சொல்றேன். அந்த பிள்ளை வீட்டில் இருந்தான்னா அவங்க அம்மா கூலி வேலைக்கு போவாங்க, காசு கொடுப்பாங்க இல்லையா? அந்த கூலி காசு வாங்கிட்டு வந்தா பதவி இடுப்புலயே வச்சிருப்பாங்க. வச்சிருந்து 5 ரூபாய் எடுத்து அவ கையில கொடுத்து, சாமி என்ன பண்ணு, போய் எதனா வாங்கி சாப்பிட்டோம்மா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை எங்க அனுப்பணும்? கடைக்கு அனுப்பிட்டு கடைக்கு போற பத்தியா அதை பார்த்துட்டே இருப்பாங்களாம். அவன் சொன்னதை தான் சொல்றேன், பார்த்துட்டே இருப்பாங்களாம். அந்த டன்னை கிராஸ் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் குடு குடு குடுன்னு ஓடி போய் காசை புறம் எடுத்து புடவச்சதை நுழைச்சு வச்சுட்டு ஓடி வந்து கதை வச்சுட்டு உட்காந்துக்கிறது. எத்தனை வயசு? எத்தனை வயசு? பல ஆயிரத்தை அந்த பிள்ளை எடுத்திருக்கு. பல ஆயிரம், 100 இல்ல, பல ஆயிரம். அவன் சொன்னது, இவன் வச்சுன்னு இந்த வீட்டுல காசே என்ன செய்ய முடியல, என்னால வைக்க முடியல ஐயா. இந்த பிள்ளை வயசு கிட்டத்தட்ட 9 to 10 வயசுக்குள்ள இருக்கும். கட்டனுக்கு ஞாபகம் இல்லை, கட்டனுக்கு தெரியல, நான் கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு 9 வயசு பிள்ளைக்கு என்ன செய்ய முடியல, வீட்டை
காசு. அதுல இன்னொரு பிள்ளை இருக்கு, அவன் 9th படிக்கிறான். இந்த பிள்ளைனால எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இந்த பிள்ளையால அதே இடத்துல அதே வீட்டில் அதே அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை இப்பதான் 4ஆம் கிளாஸ் படிச்சு 9 வயசு, ஒரு பிள்ளை 9ஆம் கிளாஸ் படிக்கிறது கிட்டத்தட்ட 14 வயசு. இந்த 14 வயசு பிள்ளையினால எனக்கு என்னவே கிடையாது, ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, ஒரு பைசா கூட என்ன செய்ய மாட்டான், அவன் எடுக்கவே மாட்டான். இவ கிட்ட காசு இல்லை, நான் வச்சு தெரிஞ்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டான். மத்தியானத்துல ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து பூட்டை உடைச்சி உள்ளக்கிற காசை எடுத்து போய் அவனும் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. இவளை வச்சு எனக்கு பெரிய தலைவலியா இருக்குது. இதுவும் பிள்ளைதான், இதுவும் பிள்ளைதான். இந்த அம்மா யார் கையில காசை கொடுப்பா? அவ பார்த்தா ஒத்த ரூபாய் கூட காசோட கட்டுக்கட்டா பணம் தான் கூட அந்த பணத்தை சீண்டி பார்க்காம, அந்த பணத்தை செட்டப் பண்ணாம, அந்த பணத்தை தொட்டு கூட பார்க்காம அது கடந்த போது இருக்கட்டும், எதுக்கும் அம்மா வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த பணத்தை கையிலேயே தொடாத பிள்ளை கையில பணத்தை கொடுப்பாங்களா? பணத்தை தெரியாம வச்சா கூட வந்து எங்க வச்சாலும் எடுத்துறான். என்ன பண்றாங்களா? 9 வயசுல அம்மா பிள்ளைய கொடுக்க ஸ்டேட்மெண்ட் என்ன, எங்க வச்சாலும் எடுத்துறான். நான் சொன்ன அரிசி பானையில வைன்னு சொல்லி சொன்னிக்கிறேன், எங்க வைக்க சொல்லியிருக்கேன். அரிசி பானையில என்ன பண்ணு, ஒரு சின்ன டப்பா எடுத்து அந்த டப்பால என்ன பண்ணு, காசை போட்டு அரிசி பானை தோண்டி என்ன பண்ணு உள்ள வச்சிரு. அவளுக்கு கை என்ன செய்யாது, ஏன்னா சின்ன கை தானே, கை எங்க போகாது. இவன் அரிசி பானைக்குள்ள போகிற அளவுக்கு அவளுக்கு மைண்ட் வராது. எதான் தேடுவா, புடவையை தேடுவா, ட்ரெஸ்ஸை தேடுவா, லாக்கரை தேடுவா, எங்க போய் தேட மாட்டான். சரி இனி அப்படியே பண்றேன்னு சொல்லி வச்சிருக்கிறேன், வச்சானே தெரியல. ஒரு 9 வயசு பிள்ளைக்கு நம்பி என்ன சொல்லி என்ன வைக்க முடியல, வீட்டு சாவிய கூட வைக்க முடியல. நீ கத்தவங்களை நம்ப முடியுமாங்க? கத்தனுக்கு உங்களை நம்ப முடியுமா? ரட்சிக்கப்படாத கோரேஸ் அவனை நம்பி பொக்கிஷத்தை அள்ளி கொடுக்கிறாரு, பொக்கிஷத்தை அள்ளி கொடுக்கிறாரு. ஆனா அதே உலகிற நேபுகாத்நேச்சாருக்கு என்ன கொடுக்குமானா ஒன்னையும் கொடுக்கல. அவனா வலுக்கட்டாயம் பண்ணி தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறத வலுக்கட்டாயம் கொண்டு போனான். இந்த கொண்டு போனத பத்திரமா அதை வச்சான கேட்டாங்க. இல்ல யாருக்கு வச்சிருக்கிறான், மகன் குடிக்கிறதுக்கு, மகன் ஜாலிக்கு. எதுக்கு பயன்படுத்துச்சு? மகன் ஃப்ரெண்டுகளோட கூட ஜாலிக்கு எது பயன்பட்டது? கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஐஸ்வர்யம், கர்த்தர் கொடுத்த காரியம் எதுக்கு பயன்படுது? மகன் மகளுடைய ஜாலிக்கு பயன்படுது. தேவாலயத்துக்கு பயன்படுதா? தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுதா? அதே இடத்துல கோரேஸ் இருக்கிறான். அவன் மகன் இருந்தான்னு தெரியாது, மகள் இருந்தான்னு தெரியாது. அவன் சொல்றான், எனக்கு முதல் வேலை என்ன தெரியுமா? இந்த காசு வந்த உடனே, இந்த பணம் வந்த உடனே, அந்த பொக்கிஷம் வந்த உடனே, இந்த அபிஷேகம் வந்த உடனே என் ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா? தேவாலயம், தேவாலயம், தேவாலயம் டிக்ளேர் பண்றான். பாபிலோன் தேசம் முழுவதுக்கும் உங்களை யார் போக விருப்பம், நீங்க போங்க, உங்க போறதுக்குரிய செலவை நான் தரேன், அங்க அரண்மனை கட்ட நான் தரேன், அந்த ஆலயம் கட்ட நான் தரேன், அந்த அலங்கத்தை கட்ட நான் தரேன், என்ன வேணாலும் கடு. ஆனா கர்த்தர் கொடுத்தான், எனக்கு கொடுத்திருக்கிறான். எனக்கு கொடுத்தது எதுக்கு? இந்த ஆலயம் கட்டணும்னு கர்த்தர் என்னை கொஞ்சம் நம்பி இருக்கிறார், அதனால கொடுத்திருக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்டவனை குறித்தும் ஆண்டவருக்கு நம்பிக்கை இருக்குது, ரட்சிக்கப்படாதவனை குறித்தும் ஆண்டவருக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமென். அப்ப இந்த நம்பிக்கையை காத்துக்கொள்றவன் தான் ஆபிரகாமின் சந்ததி. ஆமென், ஆமென். அப்ப நமக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஒரு சராசரி மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கா? இப்ப முதல்ல ஆண்டவருக்கு நம்பிக்கை சொன்னேன் இல்லையா? ஆண்டவருக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. ஒரு சராசரி, ஒரு சராசரியான ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவனுக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்குது இல்லையா? அப்ப தேவன் நம்பிக்கை என்ன செய்து இருக்குது. அப்ப இந்த தேவன் நம்ம நம்பி இருக்கிற வரைக்கும் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டு இருப்பார், நமக்கு சகாயம் பண்ணிட்டே இருப்பார். இந்த நம்பிக்கை என்னைக்கு போதோ அன்னைக்கு நிச்சயம் தேவ சமூகத்திலிருந்து ஒரு பெரிய பாதிப்பை நான் சந்திக்க நேரிடும் என்பதற்கு லூக்கா 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தெரிஞ்ச உவமைகள் ஆனா வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது ஆண்டவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் எதுக்கு நட்டா? இந்த அத்தி மரத்துக்கு வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை தான் அந்த மரத்தை என்ன செய்யறாரு? இன்னும் சொல்ல போனா திராட்சை தோட்டத்துல அத்தி மரம் தேவையே கிடையாது. நீங்க திராட்சை தோட்டத்தை பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்துக்கு நிழல் அவசியமே கிடையாது. திராட்சை தோட்டத்துக்கு நிழலே இருக்க கூடாது. எதுக்கு? திராட்சை தோட்டத்துக்கு அதனுடைய இலைகளை கூட என்ன செஞ்சிருவாங்க? வெட்டிடுவாங்க. எதுக்கு? திராட்சை தோட்டத்துல இலையே இருக்க கூடாது.
இலையை இருந்து அந்த இலையை கூட என்ன செய்வாங்க, எல்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போதான் அந்த செடி என்ன செய்யும், அந்த வெயில் அந்த பழத்து மேலே பட்டுச்சுன்னா அந்த பழம் கலரே மாறும். அந்த பழம் என்ன செய்யும், அப்படியே ஒரு செந்நிறமாக மாறும். அந்த பழம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ திராட்சை தோட்டத்தில் என்ன இருக்கக்கூடாது, நிழலே இருக்கக்கூடாது. ஆனால் நிழலே இல்லாத தேவையில்லாத ஒரு இடத்துல எதை கொண்டு நடுறாரு, ஒரு அத்தி மரத்தை நடுறாரு. எதுக்காக அத்தி மரத்தை நட்டிருப்பாரு, இந்த மரம், இந்த மரத்தை குறித்து ஏதோ ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. அது என்ன பண்ணி சொல்றேன். அப்ப அந்த நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கைக்காக தான் இந்த மரத்தை நட்டார் இல்லையா. இந்த மரத்தை நம்பிக்கை, இந்த மரத்தை நட்டு என்ன செய்யறாரு, வாசிக்கலாம். அவர் வந்து முதல் வருஷம் கனியை தேடினார் இல்லையா. கனி என்ன செய்யல, இல்ல. இப்ப என்ன சொல்லியிருக்கணும், இந்த மரத்தை வெட்டி போடணும் சொல்லியிருக்கணுமா. ஆனா வெட்ட சொல்லல இல்லையா. ஏன் வெட்ட சொல்லல, இந்த மரத்தை குறித்து இன்னும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு, அடுத்த வருஷம் கட்டாயமா கனி கொடுத்துரும் அப்படியே ஒரு நம்பிக்கை இருக்கு. வாசிக்கலாம். நோக்கி இதோ 3 வருஷமா. இப்போ முதல் வருஷம் வரும்போது மரத்தை என்ன செய்ய சொல்லல, வெட்ட சொல்லல. 2வது வருஷம் வரும்போது மரத்தை என்ன செய்ய சொல்லல, வெட்ட சொல்லல இல்லையா. இப்போ 3வது வருஷம் வரும்போது மரத்தை என்ன செய்ய சொல்றாரு, வெட்ட சொல்றார். ஏன் வெட்ட சொல்றா, இதுக்கு மேல இந்த மரத்துக்கு மேல வச்சிருக்க நம்பிக்கை so waste. இதுக்கு மேல இந்த மரத்தை என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. தேவையே இல்லாத ஒரு இடத்துல இந்த மரத்தை கொண்டு நட்டேன். எதுக்கு நட்டேன், இது கட்டாயமா நான் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை செய்யும் என்று சொல்ல நட்டேன். கட்டாயமா செஞ்சிருந்தா நட்டேன். முதல் வருஷம் வந்து பார்த்தேன் கனி இல்ல. அப்ப நினைச்சேன் சரி இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் என்ன செஞ்சிரும். சரி இப்ப கனியன் உடனே அந்த தோட்டக்காரன் சொல்றான், என்ன சொல்றான், ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், நான் கொத்துவேன், நான் எரு போடுவேன், நான் தண்ணி பாய்க்க சொல்றான் இல்லையா. இந்த தோட்டக்காரனுக்கு எப்படி இந்த சம்பவம் தெரியும், எஜமானுக்கு தெரிகிற சம்பவம் வேலைக்காரனுக்கு தெரியாது. எஜமானுக்கு தெரிகிற சம்பவங்கள் வேலைக்காரனுக்கு. நான் சொல்றேன், ஒரு விவசாயி எஜமான் ஒரு விவசாயம் இருப்பாருன்னா அந்த வேளத்துல வேலை செய்ய வர்றவங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த எஜமான் என்ன சொல்றாரோ அதுதான் யார் செய்வாங்க, அந்த வேலைக்காரங்க செய்வாங்க இல்லையா. இதை களை எடுக்கணும், இது கம்மியாக இருக்கு, அடுத்து வரலாம், களை எடுக்கிறதா தான் அது கரெக்டா பண்ணி எனக்கு தெரியும், களை எடுங்கன்னு சொல்லுவாங்க. சொல்றது யாரு, எஜமான் இல்லையா. இப்போ இந்த வேலைக்காரன் சொல்றான், என்ன சொல்றான், இந்த வருஷம் இருக்கட்டும், நான் கொத்துறேன், நான் எரு போடுறேன், நான் தண்ணி பாய்க்கிறேன், கனி கொடுக்கின்றார் இல்லையா. இந்த பழக்கம் இந்த வேலைக்காரன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, முதல் முறை எஜமான் வந்து பார்த்தார், என்ன இல்ல, உடனே தோட்டத்தோட கூட்டா, தம்பிங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா, கூப்பிட்டு சொன்னாரு, இதை கொஞ்சம் கொத்து, இதை கொஞ்சம் எரு போடு, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணதுக்கு தண்ணி பாய்ச்சிரு, அப்ப என்ன செய்யும், அடுத்த வருஷம் கனிது கொடுக்கும் என்று இந்த எஜமான் இந்த வேலைக்காரனுக்கு இந்த தோட்டக்காரனுக்கு சொல்லி இருக்கணும். என்ன பண்ணிருக்கணும், சொல்லி இருக்கணும் இல்லையா. இந்த வேலையை தான் யார் செஞ்சா, வேலைக்காரன் செஞ்சான். முதல் வருஷம் பார்த்தாரு சோ ஆர்டினரியான ஒர்க். 2வது வருஷம் பார்த்தாரு இல்ல, அவன் சொல்றான், கூப்பிட்டா, இன்னும் கொத்து, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணு, உரமிடு, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணு, தண்ணி பாய்ச்சு, இன்னும் கொஞ்சம் களை எடுத்துரு, இது என்ன பண்ணும், கனி கொடுக்கும் என்று சொல்லி 2வது வருஷம் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா 3வது வருஷம் பார்க்கும்போது அவர் பார்த்தாரு, இதுக்கு மேல இதை கொத்த வேண்டியதும் இல்லை, எவ்வளவு கொத்தணும் அவ்வளவும் கொத்தியாச்சு, எவ்வளவு களை எடுக்கணும் அவ்வளவும் களை எடுத்தாச்சு, எவ்வளவு உரமிடணுமோ அவ்வளவும் உரமிட்டாச்சு, எவ்வளவு தண்ணி பாய்க்கணும் அவ்வளவும் தண்ணி பாய்ச்சாச்சு. இனி என்ன செய்ய வாய்ப்பு இல்லை, இதுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சாச்சு, இதுல என்ன இல்ல, கனி இல்ல. இதுக்கு மேல இது கனி கொடுக்கும் என்ற நம்பிக்கை அந்த எஜமானுக்கு போயிடுச்சு. அந்த நம்பிக்கை போன பிறகுதான் எஜமான் சொல்றாரு, என்னன்னு, இதை வெட்டி போடு, இது நிலத்தை என்ன செய்யுது, இது நிலத்தையும் கெடுக்கிறது. எது வரைக்கும் வெட்ட சொல்லல, எது வரைக்கும் வெட்ட சொல்லல, அந்த மரத்தை குறித்த அந்த எஜமானுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அதை வெட்ட சொல்லல. லூக்காவோட சொல்றாரு 3 வருஷம் சொல்லி இல்லையா. ஆனா லேவியராகமம் 19 பார்த்தீங்கன்னா 6 வருஷம். எது, லூக்கா 19 பார்த்தீங்கன்னா ஒரு விதையோட இன்னொரு விதை என்ன செய்யக்கூடாது, கலந்து விதைக்க கூடாது. கலந்து நீங்க கிராமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விளைச்சல் போட்டுட்டு கூட என்ன செய்வாங்கன்னா இன்னொரு அடிஷனலா ஒரு காலத்தை செஞ்சிருப்பாங்க. இப்போ ஒரு காலத்துல சாம விளைச்சிருப்பாங்க, என்ன விளைப்பாங்க,
சாம வரைப்பாங்க. சாம வரைச்சிட்டு துவரை சால் விடுவாங்க. சாம வரைச்சிட்டு அவரை சால் விடுவாங்க. சால் விடலாம் புரியுதா? சால் விடலாம் புரியுதா? அதை குறிப்பிட்ட இடைவெளி விட்டு என்ன செய்வாங்க, இந்த பக்கம் நேரம் ஓட்டி ஒரு விதையை போட்டுருவாங்க. ஒருவேளை துவரை போட்டுடலாம், இல்லை அவரை போட்டுடலாம், இனி ஏதோ ஒன்று போட்டுடலாம். இது என்ன செய்யும், இதுவும் விளைஞ்சிடும் அதுவும் விளைஞ்சிடும். இனி அடுத்த போகத்துக்கும் இந்த துவரை வளைய லேட் ஆகும், அவரை வழி கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப என்ன செய்யலாம், இந்த சாமியை அறுத்துட்டு இன்னொரு போகத்துல ஓட்டினாலும் இந்த பயிருக்கு என்ன செய்யாது, இதுக்கு பாதிப்பு இல்லை, இதுக்கு பாதிப்பு இல்லை. அப்படி நடக்கூடிய பயிரை 3 வருஷம் போலனா சாப்பிடக்கூடாது. 3 வருஷம் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் நீங்கள் எத்தனை வசனம், 23. நீங்கள் அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவிதமான மரங்களை நாட்டின பிறகு அவையின் கனிகளை விருத்த சேதனம் இல்லாதவர்களாக எண்ணுவீர்களாக 3 வருஷம். அப்படின்னா இது யாருக்கு தெரியும், சொன்னது ஆண்டவராகிய இயேசு இல்லையா? சொன்னது யாரு, லேவியராகமம் எழுதுறது யாரு, ஆண்டவர். லூக்கால சொல்றது யாரு, ஆண்டவர். லேவியராகமத்தை எழுதுறது யாரு, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதா இந்த முழு வேதாகமம் இல்லையா? இப்ப எழுதுறது யாரு, லேவியராகமத்தை எழுதுறது யாரு, ஆண்டவர். லூக்காவுல சொல்றது யாரு, ஆண்டவர். என்ன சொல்றாரு, 3 வருஷம் லேவியர் சொல்றாரு அந்த பணி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னாக்க அது விருத்த சேதனம் உள்ள விருத்த இல்லைன்னு அப்படி தெரிஞ்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னா 3 வருஷம் எங்க போகல, அந்த அத்தி மரத்துக்கிட்ட போகல இல்லையா? இப்போ 3 வருஷம் கழிச்சு 4வது வருஷம் தான் எங்க போறாரு, அத்தி மரத்துக்கிட்ட போறாரு. எது போறாரு, 3 வருஷம் ஆயிடுச்சு, கட்டாயம் என்ன பண்ணிருக்கோம், நிறைய கனி கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் நிறைய கனிகள் என்ன செய்யணும், நம்ம எடுக்கணும்பா அப்படின்னு எஜமான் போறாரு. ஆனா போன என்ன இல்ல, கனி இல்ல. சரி பாக்குற பரவாயில்ல, என்ன செய், அதை கூட்டார் கொத்து, இது எருப்போடு, இது தண்டிப்பாய், அடுத்த வருஷம் என்ன பண்ணிட்டோம், கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டா. அவனும் கொத்தனான், அவனும் எரு போட்டான், அவனும் தண்ணி பாய்ச்சான், என்ன வரல பண்ணிட்டான். அடுத்த வருஷம் வந்து பாக்குறான், என்ன இல்ல. இன்னும் ஒரு அவனை கூப்பிடுறான், தம்பி இன்னும் கொஞ்சம் ஆழமா கொத்து, இன்னும் கொஞ்சம் ஆழமா உரமிடு, இன்னும் கொஞ்சம் அதிகமா தண்ணி பாய்ச்சி, இன்னும் கொஞ்சம் அதிகமா என்ன பண்ணு, இது கொஞ்சம் கேர் எடுப்பா அப்படின்னு சொன்னா. 2வது முறையும் பாக்குறான், 2வது முறையும் செய்யறாரு. 3வது வருஷம் வந்து பாக்குறா, என்ன இல்ல. அவருக்கு நம்பிக்கை வந்துட்டார். என்ன நம்பிக்கை வந்துட்டாரு, இதுக்கு மேல இதை கொத்தறதுக்கு வாய்ப்பு, ஏன்னா இது ஆழமா கொத்தியாச்சு, ஆழமா தண்ணி பாய்ச்சாச்சு, ஆழமா உரமிட்டாச்சு, இதுக்கு மேல என்ன செய்யாது, கனியே கொடுக்காதுன்னு எல்லைக்கு வருமா சொன்னாரு. இதை விட்டு இதுவரைக்கும் இந்த மரத்துக்கு என்ன கிடைச்சிச்சு, உரம் கிடைச்சிச்சு, தண்ணி கிடைச்சிச்சு, பராமரிப்பு கிடைச்சிச்சு, பாதுகாப்பு கிடைச்சிச்சு இல்லையா? எதனால, அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும். யாருக்கு, அந்த எஜமானுக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் இந்த மரத்துக்கு நல்ல சகாயம் கிடைச்சது. இந்த மரத்துக்கு எந்த நேரத்துக்கு என்ன வேணுமோ அது கேட்காமலே அது கொடுக்கப்பட்டது இல்லையா? இதுக்கு தண்ணி பாய்ச்சார்ல, இந்த மரம் என்ன கரையும் கொடுத்துச்சு, ஒண்ணு இல்லை. உரமிட்டார்ல, என்ன கரையும் கொடுத்துச்சு, ஒண்ணும் இல்லை. கொத்தி களை எடுத்தார்ல, இந்த மரம் என்ன கொடுத்துச்சு, ஒண்ணும் இல்லை. சகாயனா என்ன, எனக்கு தேவையானது ஏன் பிரயாசம் இல்லாமலேயே எனக்கு கொடுப்பது தான் என்னது, சகாயம். ஏன் பிரயாசத்துக்கு நான் பிரயாசப்படாமலே எனக்கு தேவையானதை கத்தனை கொடுக்கிறார் பத்தியா, அதுக்கு தான் என்னது, சகாயம். இந்த மரத்துக்கு என்ன கிடைச்சிச்சு, சகாயம் கிடைச்சிச்சு. எது வரைக்கும், அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் சகாயம் கிடைச்சிச்சு. ஆனா என்னைக்கு அந்த நம்பிக்கை அந்த மரத்தை கொஞ்சம் போய்ச்சோ அன்னைக்கு சொன்னாரு, இதை வெட்டு. சரி, இதை வெட்டுன்னு சொன்ன உடனே இப்ப தோட்டக்காரனுக்கு ஒரு நம்பிக்கை. யாருக்கு நம்பிக்கை, இதுவரைக்கும் யாருக்கு நம்பிக்கை, எஜமானுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ப தோட்டக்காரன் நம்பிக்கை. என்ன சொல்றாரு, அப்ப சொல்ல, ஐயா இந்த 1 வருஷம் இருங்க, இந்த 1 வருஷம் நீங்க சொல்லாத ஒன்னை நான் என்ன செஞ்சு பார்க்கிறேன், நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். என்ன செய்ய பார்க்கிறேன், நான் ட்ரை பண்றேன் இல்லையா? இன்னும் நான் என்ன செய்யறேன், இன்னும் நான் கொத்துறேன், இன்னும் நான் எரு போடுறேன், இன்னும் நான் தண்ணி பாய்க்கிறேன், இன்னும் கொஞ்சம் பராமரிக்கிறேன் இல்லையா? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நான் கேர் எடுத்தேன்னா இந்த மரம் என்ன கொடுத்துரும். ஒருவேளை என் நம்பிக்கை போயிடுச்சுன்னா வெட்டிடலாம். எப்ப அந்த மரத்துக்கு ஆபத்து, ஒண்ணு எஜமானாக்காவது நம்பிக்கை இருக்கணும், இல்ல அந்த 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 மரத்தை பராமரிக்கிற ஊழியக்காரனுக்காவது நம்பிக்கை இருக்கணும். பக்கத்து கைப்பிடிச்சு கேளுங்க, உங்களை ஆண்டவர் நம்ப முடியுமா?
இல்ல ஆணுடைய ஊழியக்காரனா நம்ப முடியுமா? உங்களை வச்சு என்ன நம்பலாம்? கேளுங்க, என்ன நம்பலாம்? உங்களை ஆண்டவன் நம்பலாமா? நம்ப முடியுமா? இல்ல ஆண்டவருடைய ஊழியக்காரன் நம்ப முடியுமா? இப்ப ஆண்டவன் நம்ம என்ன சொல்லுவாரு? சரி, இதை கொத்து, இதை எரு போடு, இதை தண்ணி பாய்ன்னு சொல்லிட்டு போவார் இல்லையா? இப்ப ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்ன சொல்லுவா? ஐயா, இந்த ஒரு சான்ஸ், எனக்காக ஒரு சான்ஸ் கொடுங்க. எனக்காக நான் இன்னும் என்ன செய்யறேன்? இவங்களை ஜெபிக்க வைக்கிறேன். இன்னும் என்ன செய்ய வைக்கிறேன்? உபவாசம் பண்ண வைக்கிறேன். இன்னும் என்ன செய்ய வைக்கிறேன்? அபிஷேகத்துல நிறைய வைக்கிறேன். இன்னும் என்ன செய்ய வைக்கிறேன்? கொஞ்சம் ஆழமா நான் போதிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டீச் பண்றேன். இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறேன்? நான் செய்யறேன். கனி கொடுத்தா கொடுத்துருன்ற நம்பிக்கை இருக்கிறது இருக்குது. ஒருவேளை என் நம்பிக்கையும் ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னா யாருமே இந்த மரத்தை காப்பாற்ற முடியாது. யாருமே. பக்கத்தை கைப்பிடிச்சுக்கணுங்க. எப்படி நீங்க உங்களை ஆண்டவர் நம்பிட்டார்னா இன்னும் கொத்துவாரு. எது கொடுக்கலாம் கூட, கனியே கொடுக்கலாம் கூட இன்னும் கொத்துவார் இல்லையா? கொத்திட மாட்டாரு, கொத்துவார் இல்லையா? உரம் போடுவார் இல்லையா? தண்ணி பாய்ப்பார் இல்லையா? இந்த மரம் என்ன நினைச்சுக்கோ, நான் ஏதாவது தப்பு பண்ணிதான் வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருப்பாரு? வேறோட வெட்டி போட்டு பாருல. அப்ப உரம் கிடைக்கல என்ன அர்த்தம்? ஓகே, நான் போற பாதை ஓகே. தண்ணி கிடைக்கலனாக்கா கஷ்டப்பட்டு இல்லையா? கிடைச்சது அர்த்தம் ஓகே, நான் போற பாதை கரெக்ட் இல்லையா? இப்ப பிள்ளை எடுத்தது 4 3 9 போடுது. 4 3 9 போடுது. டீச்சர் உடனே பார்த்து ஓகே 5 மார்க் போட்டாங்க. போட்டாங்க இல்லையா? இப்ப இந்த பிள்ளைக்கு என்ன தைரியம்? 4 3 9 4 3 9 4 3 சொல்றது புரியுதுங்களா? புரியுதா? அந்த டீச்சர் இப்படி ஒரு பெருக்கல் குறி போட்டுந்தா இந்த பிள்ளை என்ன இருக்கும்? ஏன் டீச்சர் தப்பு போட்டீங்க அப்படி கேட்குமா? ஏன் தப்புன்னு கேட்குமா? அப்ப டீச்சர் என்ன சொல்லுவாங்க? விரல் விடு, இது எத்தனை, இதுல எத்தனை கூட்டணுமாங்க இல்லையா? சொல்லிருப்பாங்களா? 1 2 3 4 5 6 7 அப்படி சொல்லிட்டு இருக்குமா? ஓ, நான் எவ்வளவு போட்டேன்? இது எப்ப வரும்? தப்பு போட்டுதான். டீச்சர் ரைட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? 5 மார்க் போட்டாங்க. 1 மார்க் கூட போடல. எவ்வளவு போட்டாங்க? 5 மார்க் போட்டாங்க இல்லையா? ஏன்னா கணக்கு வந்து அவன் சரியா போடுறேன் சரியா? அவன் போட்டான். எப்படி போட்டான்? 1 மார்க் போட்டு எவ்வளவு போட்டான்? 5 மார்க். சரி விட, அவன் ஏதோ நல்ல மூட்ல இருந்துட்டான். எங்களுக்கு வாத்தியார் அப்படிதான் சொல்லுவாங்க, டே எல்லாம் அப்படியே அழகா எழுதுங்க, திருத்தர வாத்தியாருக்கு என்ன மூட்ல இருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு எங்களுக்கு பப்ளிக் எழுதும்போது அப்படி சொல்லி அனுப்பிச்சாங்க. அதனால எப்படி அனுப்புங்க? இந்த முதல் பக்கம் 3 பக்கம் 4 பக்கம் என்ன பண்ணாதீங்க, அடிச்சல் திருத்த என்ன பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. நல்லா தெரியுது என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. கொஞ்சம் எழுதிட்டு வச்சுக்கோங்க, வாத்தியார் பாப்பார், ஓஹோ இந்த பல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பிள்ளை போல் இருக்கு, அதுக்கு பிறகு வந்து என்ன செய்ய மாட்டான், சும்மா அடிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? சரியா? அப்படி சொல்லிட்டு போயிடுவார். இதுதான் லாஜிக்கும் கூட இல்லையா? ஆனா இந்த டீச்சர் எப்படி போட்டாங்க? முதல் பக்கம் 4 3 9 புள்ள போட்டிருக்குது. டீச்சர் ரைட் பண்ணி எவ்வளவு மார்க் போட்டாங்க? இவன் என்னைக்கானா இந்த 9 மாத்தி 7ன்னு போடுவானா? ஏன் போட மாட்டா? இப்ப இந்த மரம் கனி கொடுக்காத போன இன்னொரு காரணம் என்ன? அவர் நோக்கம் வேற. என்ன நோக்கம்? ஒருவேளை இதுக்கு தண்ணி பத்தாது போயிட்டு இருக்குமா, ஒருவேளை இதுக்கு உரம் பத்தாம போயிட்டு இருக்குமா, ஒருவேளை இதுக்கு இது பத்தா போயிட்டு இருக்குமா, அதனாலதான் இது கனி கொடுக்காம போயிட்டு இருக்குமா. அப்ப என்ன பண்ணு, கொஞ்சம் அபிஷேகம் கொடு, கொஞ்சம் சுகத்தை கொடு, கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடு, கொஞ்சம் ஆசுவத்தை கொடு. இதை வச்சு என்ன பண்ணிடும்? அடுத்த முறை கனி கொடுத்து அவர் நினைச்சிட்டாரு. ஆனா மரம் என்ன நினைச்சிருச்சு? ஓ, நான் கரெக்டா இருக்கிறதுனால தான் டீச்சர் ரைட் போட்டு எத்தனை மார்க் போட்டிருக்காங்க? 5 மார்க் போட்டாங்க. அப்ப நான் இது என்ன செய்யறேன்? இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு? 3 வருஷமா இதையே ஃபாலோ பண்ணிடுச்சு. எதை? 4 3 9 4 3 9 4 3 9. எது வரைக்கும் தான்? 3 வருஷம் தான் இல்லையா? அவர் பார்த்தாரு, நான் கொடுத்த நோக்கம் வேற, நீ பண்ற நோக்கம் வேற. அவர் சொன்னாரு, இங்க வா, இப்போ உரம் கொண்டு வர வேணாம், இனி கொத்து கொண்டு வர வேணாம், கோடாரியை கொண்டு வா. என்ன பண்ணு, நல்லா கனி கொடாத மரமெல்லாம் வேரோட வெட்டி தூக்கி நெருப்புல போட்டுரு. இவன் இந்த மரம் என்ன நினைச்சிருக்கோம்? ஐயா, போன வருஷம் என்ன பண்ணணும் அதே தான் இந்த வருஷம் பண்ண. நீங்க போன வருஷம் என்ன வெட்டல? நீங்க போன வருஷம் என்ன தடுக்கல? நீங்க போன வருஷம் என்ன தூக்கி தூரம் பண்ண சொல்லல? அப்ப ஏன் போன வருஷம் அதை செய்யல? அதுவா,
அந்த வருஷத்துல இன்னும் கொஞ்சம் எரு போட்டா நீ கனி கொடுப்பன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ என்ன நினைச்சிட்ட? நான் போற பாதை இந்த பாதை சரியான பாதை தான். அதெல்லாம் தேவன் என்ன செய்யல, தேவன் என்ன செய்யல, என்ன கண்டிக்கல, என்ன தண்டிக்கல, என்ன நஷ்டத்தை ஏற்படுத்தல, என்ன கஷ்டத்தை ஏற்படுத்தல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அப்ப சொல்றான் இல்லையா, இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட. அவன் சொல்றான் சும்மா இருங்கன்னுட்டான். யாரு? சும்மா இந்த வேலை என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, சும்மா நான் உசுப்பேத்தி என்ன பண்ணாதீங்க, எனக்கு கொண்டு போய் கீழே தள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டானா. இல்லப்பா உண்மையாதான்ப்பா, உங்களோட ஆண்டவர் இருக்காருப்பா அப்படின்னு சொன்னாரா. அவன் சொல்றான், ஆண்டவர் இருந்தா நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் இருந்தா நான் விதைக்கிறேன், நான் சாப்பிடல, யார் சாப்பிட்றான்? நான் விதைக்கிறேன், இந்த விளைச்சலை யார் சாப்பிட்றான்? மீதியானியன் சாப்பிட்றான் இல்லையா? இதான் நீங்க என் கூட இருக்க அடையாளமா? நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் விதைக்கிறத யார் சாப்பிடுவேன்? நான் தான் சாப்பிடுவேன், என் பிள்ளைங்க சாப்பிடும், என் குடும்பம் சாப்பிடும், நாங்க சந்தோஷமா வெளியில கொடுப்போம் இல்லையா? நான் எப்படி கொடுக்க மாட்டேன்? வருத்தப்பட்டு கொடுக்குவேன், இஷ்டப்பட்டு கொடுப்பேன் தவிர நான் கஷ்டப்பட்டு கொடுக்க மாட்டேன். அப்ப கர்த்தர் என் கூட இருக்கான்னு சொல்றீங்க. அப்ப கர்த்தர் கூட இருந்தா எப்படி நடக்கும்? நான் விதைச்சது, நான் பிரயாசப்படுறது யாருக்கு தான்? எனக்கு தானே, என் பிள்ளைகளுக்கு தானே, என் பேர பிள்ளைகளுக்கு தானே, என் குடும்பத்துக்கு தானே. ஆனா இதுக்கு என்ன? நான் விதைக்கிறேன், அவன் சாப்பிட்றான். நான் விதைக்கிறேன், கிராமத்தை சொல்லுவாங்க, நல்ல வாயன் சாப்பிட்டா நான் சம்பாதிச்சு நாரவாயன் சாப்பிட்றானா? நல்ல வாயன் சம்பாதிக்கிறானா, நாரவாயன் சாப்பிட்றானா? நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன், சாப்பிட்றது போறான் யாரு? அவன்ல. இதான் நீ என் கொடுக்குற அடையாளமா? இதை மாத்து, அப்பதான் நான் புரிஞ்சுக்குவேன். யார் சொல்றா? ஏன்னா அவருக்கு தெரியும் கர்த்தர் மனுஷனோட கூட இருந்தா என்ன சம்பவிக்கும், என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும் என்பது யாருக்கு தெரியும்? கிதியோனுக்கு தெரியும். அப்ப மழை பாக்குது, போன வருஷம் நான் கனி கொடுக்கலையே, எனக்கு ஏன் வரம் போட்டீங்க, என்ன ஏன் கண்டிக்கல, என்ன ஏன் வெட்டல, எனக்கு ஏன் தண்ணி பாய்ச்சிங்க, என்ன ஏன் காய விடல அப்படின்னு பார்த்தாரு. இல்லப்பா அந்த நோக்கமெல்லாம் வேறப்பா, அதனால கொடுத்தேன். ஆனா இன்றைக்கு பார்க்கிறேன், 3 வருஷமா பார்த்தேன், உன் மேல நம்பிக்கைனாய் போச்சு, எனக்கு போயிடுச்சு. அதனால யார் பாதுகாப்புக்கு நேரம் நடத்தினாரோ அவரே சொல்றாரு, வெட்டி தூக்கி அடிச்சு போடு. ஏன்? உன்னையும் என்னையும் குறித்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தாங்க கர்த்தரை ஆசீர்வதிக்கிற விதம். உன்னையும் என்னையும் குறித்த கர்த்தர் என்னைக்கு நம்பிக்கை போச்சோ, என்னைக்கு நம்பிக்கை போச்சோ, அந்த நம்பிக்கை போன பிறகு அந்த மரத்துக்கு என்ன கிடைக்காது? தண்ணி கிடைக்காது, உரம் கிடைக்காது, தண்ணி களை எடுக்க முடியாது, பராமரிப்பு கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. அந்த மரம் என்ன ஆகும்? தண்ணி கிடைக்கலனா அப்படியே விட்டா கூட பரவாயில்ல, மணலையாவது வளர்ந்துடும். சொன்னாரு, இனி விடவ மாட்டேன், வெட்டி தூக்கி போடு. ஏன்? நான் வச்ச நம்பிக்கைய அது கெடுத்துடுச்சு, என் நம்பிக்கைய அது பாழாக்கிடுச்சு, என் நம்பிக்கைக்கு அது துரோகம் பண்ணிடுச்சு. நான் நம்பினது வேற, நான் பார்த்தது வேற, அதை எதிர்பார்த்தது வேற, அது வச்ச கணிப்பு வேற, அவனை வச்ச அபிஷேகம் வேற. ஆனா அந்த மரம் என்ன பண்ணுச்சு? எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு. வெட்டி தூக்கி போடு. நான் சொல்றேன், ஐயா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் பார்க்கிறேன். இந்த 1 வருஷம் நான் பராமரிக்கிறேன், நான் பாதுகாக்கிறேன், நான் செஞ்சு பார்க்கிறேன். ஒருவேளை ஏன் நம்பிக்கையின்படி இது பலன் கொடுத்துடுச்சுன்னா மரத்தை விட்டுறலாம். இல்ல நான் வச்சிருக்க நம்பிக்கையும் இந்த மரம் போய்க்கிடுச்சுன்னா இந்த மரத்தை வெட்டிடலாம். இதுக்கு மேல இந்த மரத்துக்கு என்னவே கிடையாது, இதுக்கு மேல மரத்துக்கு என்ன கிடையாது. ஒரு சான்ஸ், பை சான்ஸ், இந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க, நான் கொத்துறேன். ஏன் நம்பிக்கையை இந்த மரம் பாழாக்கிடுச்சுன்னா இந்த மரம் நமக்கு வேண்டாம். என் நம்பிக்கையும் உங்க நம்பிக்கை போயிடுச்சு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் பிரயாசப்பட்டிருக்கேன். இந்த மரத்தை என்ன பண்ணியிருக்கிறேன்? பிரயாசப்பட்டிருக்கேன். இந்த மரத்தை என்ன பண்ணியிருக்கிறேன்? உழைச்சிருக்கிறேன். இந்த மரத்தை என்ன பண்ணியிருக்கிறேன்? நேரங்களை பார்த்திருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்தா இந்த மரம் கனி கொடுத்துருமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்காக ஒரே சான்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் செஞ்சு பார்க்கிறேன். ஒருவேளை இந்த மரம் என் நம்பிக்கைக்கும் துரோகம் பண்ணிடுச்சுன்னா இனி இந்த மரத்தை வெட்டி போட்டுடலாம். எந்த மரத்துக்கு சகாயம் கிடைச்சதோ, எந்த மரத்துக்கு சகாயம் பண்ணாரோ அதே எஜமான் அந்த மரத்தை வெட்டுவதற்கும் தேவன் தயங்கவில்லை. எப்போ? அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும். உன்னையும் என்னைவது கர்த்தருக்கு நம்பிக்கை இருக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஆசீர்வாதம்.
அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு செழிப்பு, அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு, அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நன்மை, அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு செழிப்பு. என்னைக்கு அந்த நம்பிக்கை தேவனுக்கும் தேவ மனிதனுக்கும் நம்ம மேல நம்பிக்கை போகுதோ அன்றைக்கு அந்த மரத்துக்கு வருகிற ஆபத்தை யாருமே தடுக்க முடியாது. எஜமான கோபப்பட்டார், தோட்டக்காரன் தடுத்தான். தோட்டக்காரன் கோபப்பட்டா, எஜமான் கோபப்பட்டா, தோட்டக்காரன் நின்னுட்டான் இல்லையா? நான் சொல்றேன், ஜனங்க கண்டுபிடி உண்டாக்கிட்டாங்க இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு நான் அழிக்கிறேன், அப்படி போய் நின்ட்டார். என்ன போயிட்டாரு? அப்படி போய் நின்ட்டார். ஐயா அழிக்கிறதா என்ன அழிச்சு அப்புறம் போங்கட்டா இல்லையா? என்னப்பா சொல்ல வர? இந்த ஜனத்தை தப்பு பண்ணிட்டாங்க, ஆனா மன்னிக்கணும் நீங்க. சரி போ விட்டாரா? உன் வார்த்தையின்படியே மன்னிச்சுட்டான் இல்லையா? 16ஆம் அதிகாரத்துல தாத்தானும் கோரகை எழுப்பிட்டாங்க. தாத்தானும் கோரகை எழுப்பிட்டாங்க இல்லையா? 200 பேர் இல்லையா? தாத்தான் கோரகம் குடும்பத்தார் 200 பேர் இல்லையா? 200 பேரா? பூமி பறந்துச்சு, உயிரோட பாதாளத்துக்கு போனாங்க இல்லையா? யார் தடுத்தது? ஏன் அன்னைக்கு தடுக்க மோசே இருந்தாரு, இன்னைக்கு தடுக்க அன்னைக்கு தேவனை வச்சு தோட்டக்காரன் நின்னுட்டான். முடியாது, நான் பிரயாசப்பட்டிருக்கேன், நான் ஜெபிச்சிருக்கிறேன், நான் உபவாசம் பண்ணிருக்கேன், அந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னா இல்லையா? இப்ப அந்த மரத்துக்கு என்ன பண்ணிட்டான்? இப்ப அந்த தோட்டக்காரனுக்கு துரோகம் பண்ணிடுச்சு மரம். அந்த தோட்டக்காரனுக்கு, அந்த தோட்டக்காரத்தை அவன் பார்த்தான், நம்பி பார்த்தான், கொத்தி பார்த்தான், எரு போட்டு பார்த்தான், பழையட்ட பார்த்தான், ஆனா என்ன கொடுக்கல? கனி கொடுத்துட்டுச்சுன்னா அந்த மரம் தப்பிச்சிருச்சு. கொடுக்கலன்னா இனி இந்த மரத்துக்கு வரக்கூடிய பாதிப்பை யாரும் தடுக்க முடியாது. தேவன் போனாரு, தேவ மனுஷன்னா, தேவ மனுஷன் போயிட்டானாக்க அந்த மரத்தை எதுவும் கிடைக்காது. கத்த என்ன விரும்புறா? உன்னையும் என்னையும் தேவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை கத்த நம்ம நிறைவேற்றி முடிச்சிட்டோம்னா கத்த நமக்கு சகாயம் பண்ணுவார். ஆமே. இப்ப ஆபிரகாமை குறித்து தேவனுக்கு ஒரு நம்பிக்கை. 3 கதை வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஆமே. 2 அதிகாரத்துல 3 காரியம் சொல்லி நான் வேகமா முடிக்கிறேன். ஆமே ஆமே. இப்ப ஆபிரகாம் தேவனுக்கு என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? என்ன சொன்னா? நீதியையும் நியாயத்தையும் யதார்த்தத்தையும் கர்த்தருடைய வழியை காத்து நடமல் என்று இவன் போதிப்பான் என்று நான் இவனை குறித்து என்ன இருக்கிறேன்? அறிஞ்சிருக்கிறப்பா, நான் நம்பி இருக்கிறப்பா, இவன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா இந்த ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு உபயோகமா இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கை. ஆபிரகாம் ஆண்டவருக்கு உபயோகமா இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு இருந்துச்சு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம் வேகமா வாசிக்க வேணா, நமக்கு நேரம் குறைவா இருக்குது, வேகமா வாசிக்கலாம். தரிசனமானார், உஷ்ண வேளையிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, இதோ தூரத்துல வயலில் நிக்கிறத கண்டு எழுந்து ஓடி தரை மட்டும் குனிஞ்சு அவனை சொல்றார். என்ன சொல்றார்? ஆண்டவரே, கிடைத்ததானால் உமது அடியோட கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன், உங்கள் கால்களை கழுவி இலைப்பாரி கொண்டிருங்கள், கொஞ்சம் அப்பம் கொண்டு வரேன், புசிச்சு சாப்பிடுங்க. இதுக்காக என்ன வந்தீங்க? இங்க வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாம் சொல்ற இல்லையா? இதுக்கு மறுப்பு ஏதாவது ஆண்டவர் சொன்னாரா? இல்லப்பா, நாங்க அதுக்கெல்லாம் வரல. நாங்க எங்க போக வந்தோம்? சோதோமுக்கு போக வந்தோம். பட் இடையில இருந்தா உனக்கு ஜஸ்ட் என்ன செய்யலாம், அடி பார்த்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கணுமா? சரி, சாரால் கூட இடத்துல நகைச்சாங்க இல்லையா? அவன் சொன்னா நகைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ நகைச்சு அப்படி சொன்னாரா? இப்ப ஆபிரகாம் சொல்றாரு. என்ன சொல்றா? நீங்க இதுக்காக என்ன பண்ணீங்க? மணி 1 மணி இப்ப வந்திருக்கிறீங்க வீட்டுக்கு. எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஏன் நம்ம ஆபிரகாம் இருக்கார், நம்ம ஏன் அங்க ஹோட்டலுக்கு போகணும்? ஆபிரகாம் ஆபிரகாம் இருக்க, நம்ம எங்க போக வேண்டியல? ஹோட்டல்ல போனா ஒரு பிரியாணி 150 ரூபான்றான், நம்ம ஏன் வரணும் இல்லையா? இங்க போனா சிக்கன் பிரியாணி 150, அங்க போனா மட்டன் பிரியாணி ஃப்ரீ தானே. எங்க போனா? ஆபிரகாம் வீட்டுக்கு போனா அவர் பார்த்தாரு. அப்படி பார்க்கலாம், இவர் யாரு? எங்க வீடாச்சே. யார் வீடு? ஆபிரகாம் யாரு? ஏன் பிள்ளையாச்சே இல்லையா? ஒண்ணு அவர் ஏன் பிள்ளைன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னா அவர் பிள்ளைன்னு சொன்னாலும் சரி இல்லையா? மத்தேயு 1 படி இயேசு ஆபிரகாம் பிள்ளை இல்லையா? இப்ப பழைய ஏற்பாடு ஆபிரகாம் இயேசுவுக்கு பிள்ளை இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு? ஒண்ணு ஆபிரகாம் ஏன் பிள்ளைனாலும் சரி, இல்ல ஏன் வீட்டுல சாப்பிடுறது நான் ஏன் ஹோட்டலுக்கு போகணும்? எங்க வச்சுன்னு யாரோ சொல்றாங்க, எங்க வீட்டுல வீட்டை வச்சிருந்தாலும் ஹோட்டலுக்கே போறாங்க. என்ன செய்ய? எங்க வீட்டுல வச்சதெல்லாம் போகுது. வீட்டுல என்ன செஞ்சாலும் இப்படியா? எப்படி
எனக்கு ஒரு ஆசை, ஒரு வாரம் அப்படியே விட்டுறணும்னு ஆசை. எப்படியே கையை இப்படியே ஆடு இல்லையா, இப்படி ஆச்சு. இப்போ கொஞ்சம் இப்படி ஆட்டு, சாப்பாடு பார்த்து இப்படி ஆட்டும் இல்லையா, அப்புறம் ஆட்டோமேட்டிக் இப்படி ஆட ஆரம்பிச்சிடும். முதல்ல அப்படிதான் ஆயிடுச்சு. ரொம்ப முடியல உடம்புக்கு, ஒரு மாசம் சாப்பிடல, கை என்னாச்சு, இப்ப கை போட தான் கட்ட வேண்டியது இருக்குது. ஏன்? பக்கத்து கை பிடிச்சு சொல்லுங்க, ரொம்ப ஆட்டாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப என்ன செய்யாதீங்க, ரொம்ப கை ஆட்டாதீங்க. அப்புறம் கயிறு போட்டு தான் கட்டணும். என்ன போட்டு தான் கட்டணும்? கயிறு போட்டு தான் கட்டணும் இல்லையா? அவ பார்த்தா அப்படி போயிடுச்சு இல்லையா? அப்படி பாக்குறாரு. நம்ம ஆபிரகாம் இருக்காரு, நேரம் வந்தாரு, உட்கார்ந்தாங்க. இப்ப என்ன நம்பிக்கை ஆண்டவருக்கு? இந்த ஆபிரகாம் வீட்டுக்கு போனா எப்படி, எந்த நேரம்? மத்தியானம் இல்லையா? உஷ்ணமான வேலைன்னு சொல்லுது. ஆனால் அந்த நிறைய பேசி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வாசல உட்காந்துக்கிற அடையாளமே ரொம்ப ஏற்கனவே உழைச்சி டயர்ட்ல வந்து உட்கார்றதான் வாசல். வீட்டுக்கு உள்ள உட்கார்ல வாசல் உட்காந்து ஆல்ரெடி டயர்டா இருக்கிறார். இப்ப ஆபிரகாம் பார்க்கிறார், இவ்வளவு டயர்ட்ல போறோம், பார்த்தாலே தெரியுது, தூரம் பாக்குறீங்க, ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க. இப்ப போன என்ன செய்ய மாட்டாங்க, டீ கூட. அதனால என்ன செஞ்சிடலாம், மரியாதையை காப்பாற்றி என்ன செஞ்சிடலாம், மரியாதை அப்படியே போயிடலாம் கிளம்பிடுவாங்க இல்லையா? ஆனா அவருக்கு நேரம் நின்ட்டாரு. என்னது ஆபிரகாம் முதல் நம்பிக்கை? என்னது? எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு களைச்சிருந்தாலும் சரி, ஆண்டவன் சொல்லிட்டான், அவன் அடுத்த நிமிஷம் அமர்ந்திருக்க மாட்டான், உட்கார்ந்து ரெக்க கட்டி பறந்து பறந்து செஞ்சிருவான். நம்பிக்கை யாருக்கு இருக்குன்னா ஆண்டவருக்கு. நீங்க எத்தனை பேருக்குங்க ஆண்டவர்னு சொன்னா என் கருத்தை எல்லாம் அப்படி ஓரம் வச்சுட்டு, என் ரெஸ்ட்டை ஓரம் வச்சுட்டு, என் சாப்பாடை ஓரம் வச்சுட்டு ஆண்டவர்னு சொன்னா அப்படியே பறந்து கட்டி செய்வதுக்கு எவ்வளவு பேருக்கு ஆயத்தம்? ஆண்டவர் நம்பிக்கை. இந்த ஆபிரகாம் மத்தியான வேலை, வயசு 99 என்ன செய்யறாராம்? இங்க ஓடுறாரு, அங்க ஓடுறாரு, அங்க ஓடுறாரு, ஓடி ஓடி செய்யறார். என்ன நம்பிக்கை? இந்த ஆபிரகாம் எனக்குன்னு சொன்னா உட்கார்ந்து செய்ய மாட்டான், எப்படி செய்வான்? ஓடி ஓடி செய்வான்றது எண்ணம். ஆபிரகாம் கொடுத்த நம்பிக்கை யாருக்கு இருக்குன்னா ஆண்டவருக்கு இருக்கு. அப்ப ஆபிரகாம் யாருக்கு பயன்பட்டா? வேகமா சொல்லி முடிக்கிறேன். யாருக்கு பயன்பட்டா? ஆண்டவருக்கு பயன்பட்டா இல்லையா? நம்பர் 2 24வது வசனத்தை வாசிக்கலாம். 24ல இருந்து அது முடிக்கிற வசனமோ ஆபிரகாம் அது முடிக்கிற வசனம் சேர்ந்து கர்த்தர் பெரிதா இருப்பதினால் இறங்கி போய் கூக்குரலின்படியே பார்க்கும்படிக்கு அறிவேன் என்றார். போனார்கள். ஆபிரகாமும் இப்ப 2 பேர் போயிட்டாங்க. ஒரு ஆள் நிக்கிறாரு, 2 பேர் எங்க போயிட்டாங்க? தூதர் 2 பேர் சோதம் போயிட்டாங்க. யார் போல? ஆண்டவர் போல இல்லையா? வந்தது 3 பேர், 2 பேர் எங்க போயிட்டாங்க? சோதம். ஒரு ஆள் யார் போல? ஆண்டவர் போல. ஆண்டவர் நிக்கிறாரு. ஏன் நிக்கிறாரு? இந்த ஆபிரகாம் இந்த சோதம் அழியக்கூடாது என்று இந்த சோதமுக்காக பயப்படக்கூடியவனா இந்த ஆபிரகாம் இருப்பான் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவருக்கு இருக்கு. ஏன்னா இதுல 3வது சொன்னேன், இப்ப லோத்தை மட்டும் காப்பாத்துறது ஆபிரகாமுக்கு விருப்பம்னா எடுத்த உடனே 50 ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லோத்தை மட்டும் காப்பாத்துறது கர்த்தருக்கு அதான் ஆபிரகாமுடைய நோக்கம்னா எங்க ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, 50 ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர எங்க போயிட்டுக்கலாம்? 10 பேர் அனுப்பிக்கலாம், ஒரே பத்த முடிச்சிட்டுக்கலாம் இல்லையா? இப்ப ஆபிரகாம் நோக்கம் என்ன? சோதோம் என்ன செய்யக்கூடாது, அழிக்க கூடாது. இது யாருடைய விருப்பம்? உங்களோட செய்தி வந்துருச்சு இல்ல, நேரமா காலி பண்ண வேண்டியதானே. ஒருவேளை நான் போறதுக்குள்ள இந்த ஜனங்க மாறிட்டு இருந்தா அப்ப என்ன நம்பிக்கை? காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ள மாறிடுவாங்க. காலையில இருந்து அதை இப்படி எடுத்துக்கலாமே, காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள மாறிடுவாங்க. எப்ப பாக்குறாரு? காலையில பாக்குறார். என்ன பாக்குறான்? சரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, இந்த ஆராதனைக்கு போய் வந்தா இவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஒரு மாறிடுவாங்க, ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்னு பாக்குறார் இல்லையா? நம்ம சொல்றோம் நாங்க யாரு, நாங்க யாருன்னு நினைச்சிருக்கிறீங்க? நாங்க சுக்கு கசாயம் கேட்கிறவங்க. யாருக்கு தெரியாது? அவருக்கு தெரியாது நாங்க யாருன்னு. நாங்க என்ன கேட்கிறவங்க? நாங்க என்ன கேட்கிறவங்க? சுக்கு கசாயம் கேட்கிறவங்க. எதுக்கு தெரியுமா? சரி அது அப்படி கேட்கிறவங்க. இது யாருக்கு தெரியாது அப்படி சொல்ற இல்லையா? அவருக்கு தெரியும். நிக்கிறாரு, புரிஞ்சுட்டாரு ஆபிரகாம். என்ன? நான் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புறார்.
நான் நின்னா ஆபிரகாம் ஜெபிப்பான் என்று ஆண்டவருக்கு நம்பிக்கை. 2 பேர் அனுப்ப, 3 பேர் போக வேண்டியது தானே? 3 பேர் போலாமா? ஆபிரகாம் ஜெபின்னு சொன்னாரா? சாப்பாடு வேணும்னு கேட்டாரா? இல்ல. ஜெபிக்கணும்னு சொன்னாரா? சரி. எப்ப ஜெபிக்கிறாரு? சாயங்காலம் இல்லையா? எப்போ? சாயங்காலம் தானே. மத்தியானம் போனாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்க, எல்லாம் முடிச்சுட்டு எங்க போயிட்டாங்க? கிளம்பிட்டாங்க. சாயங்காலம் கிளம்பிட்டாங்களா? இப்ப சாயங்காலம் எங்க போறாங்க? ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, உங்களுக்கு பேர் சொல்றாங்க, நீங்க இரக்கத்தில் உங்களுக்கு இரக்கமே இல்லையா? பேர் தானே இரக்கமில்ல ஆண்டவர். இந்த மனுஷன் வயசு எவ்வளவு? நீங்க சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டீங்களா? உங்களை கேட்கல, அவரை கேட்கிறேன். அந்த 3 பேர் சாப்பிட்டாங்களா? ஒன்னா முடிச்சிட்டாங்களா? 3 படி மாவு காலி பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்கல்ல. இந்த ஒரு மனுஷன் நின்னுக்கிறாரு, இப்படி கைக்கு நின்னுக்கிற மரத்தில் நின்னுக்கிறாருல, எப்பா 2 சப்பாத்தி சாப்பிட கொடுத்தீங்களா? 2 சப்பாத்தி ஏதாவது ஒண்ணு கொடுக்கல. சரி, உங்க மட்டும் தான் சாப்பிடாம வந்தாரு. இப்ப வந்து நின்னுக்கிட்டீங்கல்ல, நீங்க சாப்பிட்டு வந்து நிக்கிறீங்க. அவரு என்ன சொல்லிருக்கலாம்? ஆபிரகாம், நீ வீட்டுல சாப்பிட்டு வந்துரு, அப்புறம் ஜெபம் பண்ணலாம் அப்படி சொல்லிருக்கணுமா? இப்ப நின்னுட்டாரு இல்லையா? என்ன நிக்கிறாரு? அப்ப என்ன நம்பிக்கை ஆண்டவருக்கு? அவன் சாப்பாட்டை விட என் ஆதங்கத்தை நிறைவேற்றுவதான் ஆபிரகாமுக்கு முக்கியத்துவம் என்று சொல்லி இந்த ஆபிரகாம் சோதோமுக்காக திறப்பட ஜெபிப்பான் என்ற ஒரு நம்பிக்கை ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு இருக்கு. அதாக நிக்கிறாரு, அமைதியா நிக்கிறாரு. அவரை புரிஞ்சுட்டாரு. நான் ஜெபிக்கணும்னு என்ன செய்யறாரு? எத்தனை பேருங்க காலையில இருந்து சாப்பிடல, மத்தியானம் ஓடி ஓடி வேலை செஞ்சீங்க, சாயங்காலம் ஜெபத்துக்கு எவ்வளவு பேர் போவீங்க? சாயங்காலம் ஜெபத்துக்கு எவ்வளவு பேர் போவீங்க? சரி, இப்ப நமக்கு வழக்கமா சாயங்காலத்துல ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல ஜெபம் நடக்கும் இல்லையா? நடக்கா? தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எத்தனை பேர் ஜெபத்துக்கு போனீங்க? எத்தனை பேர் அந்த ஜெபத்துக்கு போனீங்க? ஜெபிக்கிறது யாருக்கு? ஜெபிக்கிறது தேவனுக்கா நமக்கா? சாயங்காலம் ஜெபிக்கிறோமே, நம்ம ஆதரவு நிக்கிறாருல, ஆண்டவர் நிக்கிறாருல, எதுக்கு ஜெபிக்க நிக்கிறாரு? சோதோமுக்கு ஜெபிக்க நிக்கிறார் இல்லையா? இப்ப இவன் ஜெபிச்சா சோதம் என்ன செஞ்சிடும்? காப்பாற்றப்பட்டுடுமா? ஒருவேளை ஆபிரகாம் ஜெபிக்காம போயிட்டா அழியும் தானே. இப்ப ஒருவேளை நான் சாயங்காலம் ஜெபிக்காம போயிட்டா ஒரு பாதிப்பு வருமா? இப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? ஓ, நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் என்ன செய்றாரு? விரும்புறா. இந்த விருப்பத்தை புரிஞ்சு உனக்கு எவ்வளவு டயர்டா இருக்கட்டும், நீங்க காலையில இருந்து பயங்கர வரைக்கும் ஓடி 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 இந்த ஆபிரகாம் இப்ப என்ன செஞ்சீங்க? இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சீங்க? இங்க இருந்து அங்க ஓடுனீங்க, அங்க இருந்து அங்க ஓடுனீங்க, அங்க இருந்து அங்க ஓடுனீங்க, ஓடி 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 செஞ்சீங்க. எத்தனை வயசுல? எத்தனை வயசுல? 99 வயசுல இல்லையா? 99 வயசுல இல்லையா? அந்த 9 இடத்துல 1 போட்டுக்கோங்களேன். இந்த 19 வயசு பிள்ளைங்க எவ்வளவு பேர் ஓடி ஓடி செய்வீங்க? சரி, 19 வயசுக்கு எவ்வளவு பேர் நடந்து வருவீங்க? இங்க அங்க வர்றாரு, அங்க அங்க ஒரு ஓடுறாரு இல்லையா? ஓடி நிக்கிறாரா? ஓடி நிக்கிறாரா? ஓடி ஓடி செய்யறாரு இல்லையா? ஓடி ஓடி செஞ்சுட்டு இப்ப நிக்கிறாரு அமைதியா. அவர் நின்னுட்டாரு, அவர் உட்கார்ந்தாரு, சாப்பிட்டாரு, முடிச்சிட்டாரு, வந்து நின்னுட்டாரு இல்லையா? இவரு வாயில தண்ணி கூட ஊத்தல, பச்சை தண்ணி கூட. காலையில சாப்பிட்டாங்களே தெரியாது, ஆனா இப்போ பச்சை தண்ணி கூட குடிக்கல. 19 வயசு ஓடி ஓடி நிக்கிறாரு. கர்த்தர் எதிர்பார்க்கிறா? ஜெபிக்க மாட்டானா? இந்த சோதமுக்கு ஜெபிக்க மாட்டாங்களா? இந்த சமுதாயத்தை ஜெபிக்க மாட்டாங்களா? இந்த தேசத்துக்கு ஜெபிக்க மாட்டாங்களா? என் கிராமத்துக்கு ஜெபிக்க மாட்டாங்களா? இந்த ஜனத்துக்கு ஜெபிக்க மாட்டாங்களா? இவனுக்கு ஜெபிக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி என்ன எதிர்பார்க்கிறா? என்ன எதிர்பார்க்கிறா? இப்ப ஆபிரகாம் தான் கஷ்டத்தை பார்க்க மாட்டான், தான் வருத்தத்தை பார்க்க மாட்டான், தான் வேதனையை பார்க்க மாட்டான், நான் ஓடுனதை பார்க்க மாட்டான், அந்த டயர்னஸை பார்க்க மாட்டான், சாப்பாடை எதிர்பார்க்க மாட்டான். ஆனா என்ன செய்வான்? நான் நின்னா என் பாரத்தை புரிஞ்சு இந்த ஆபிரகாம் ஜெபிக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கை, சமுதாயத்துக்கு ஜெபிக்கிறான் என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்குது? ஆண்டவர் நிறைவேற்றினாரா? நம்பர் 3, 50 ஆரம்பிச்சவர் எதை முடிக்கிறாரு? 10 முடிக்கிறார் இல்லையா? இப்ப என்ன நம்பிக்கை ஆண்டவருக்கு? போ. இப்ப ஆபிரகாம் என்ன யோசிக்கிறான்? ஒருவேளை இந்த ஆபிரகாம் இந்த லோத்து குடும்பம் ரட்சிக்க, அந்த லோத்து குடும்பம் காப்பாற்றக்கூடிய அளவுக்காவது ஜெபிப்பானா அப்படி பாரு இல்லையா? எத்தனை பேர் நிறுத்திட்டார்? 10 பேர் நிறுத்திட்டாரா? இவங்க எத்தனை பேரு? இவங்க எத்தனை பேரு? 4 பேர். லோத்து, மனைவி, 2 பிள்ளைங்க. எத்தனை பேரு?
4 பேர் இல்லையா? சரி, இந்த 4 பேரோட எத்தனை பண்ணி போயிட்டாரு ஆபிரகாம்? 10 நீதான் அழிப்பேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? இப்ப கட்டாயமா லோத்து யாரு? நீதிமன் இல்லையா? தம் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் பாப்பா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை அவங்க வீட்டுல யாரா இருப்பாங்க? ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா? சரி, இப்ப மூத்த மகன் இவன் மாப்பிள்ளை ரட்சிக்கப்பட்டவன். அவங்க அப்பா அம்மா எத்தனை பேர் ஆச்சு? 2 வீட்டு பிள்ளைக்கு 6 பேரா? இவங்க 4 பேரா? அதோட முடிச்சுட்டார். நடக்குது ஜெபிக்கணும். குடும்பத்துக்கு உதவியா இருக்கணும்ன்றது கர்த்தருடைய விருப்பம். அப்புறம் ஆண்டவருக்கு 3 விருப்பம். ஒண்ணு என்ன? தேவனுக்கு உதவியா இருக்கணும், தேவனுக்கு உபயோகமா இருக்கணும், தேவனுடைய விருப்பம். 2வது என்ன? சமுதாயத்துக்கு இவன் உதவியா இருப்பான் என்பது தேவனுடைய நம்பிக்கை பிளஸ் விருப்பம். 3வது என்ன? குடும்பத்துக்கு உபயோகமா இருப்பான் என்பது தேவனுடைய விருப்பம் இல்லையா? வந்து எத்தனை பேர் இது 3க்கு உபயோகமா இருக்கிறீங்க? உங்களால ஆண்டவருக்கு என்ன உபயோகம்? சரி, ஒரே சாட்சி முடிக்கிறேன். இன்னும் பண்ணணும், நேரம் இல்லை, முடிக்கிறதோட. சீதாராம் யெச்சூரி எத்தனை பேர் தெரியும்? சீதாராம் யெச்சூரி எத்தனை பேர் தெரியும்? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவர் யாரு? சீதாராம் யெச்சூரி. சமீபத்தில் மரிச்சிட்டார். அவர் மரிச்ச போது அவர் எல்லாருக்கும் சொல்லிடுது என்னது? என் உடலை எரிக்கவும் கூடாது, புதைக்கவும் கூடாது. என் உடலை மெடிக்கல் காலேஜுக்கு என் பாடியை கொடுத்துடணும். வச்சுக்கப்படல, அபிஷேகம் பெறல, ஞானசனம் பெறல. ஒரு கம்யூனிஸ்ட் யாரு? கடவுளை இல்லை என்ற கொள்கை பிடிச்சுள்ள இல்லையா? அவ்வளவு வெறி உள்ளவர்கள் இல்லையா? கம்யூனிஸ்ட் தேசம். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலைவர் தான் மரிச்சிட்ட பிறகு, மரிக்கிறதுக்கு முன்னாடி அழகா கூட சொல்லிட்டா, நான் மரிச்ச பிறகு என்னை புதைக்கவும் கூடாது, என்னை எரிக்கவும் கூடாது. ஏன் தெரியுமா? நான் செத்த பிறகு, நான் உயிரோடு இருக்கும்போது எந்த அளவுக்கு இந்த தேசத்துக்கு பயன்பட்டனோ அந்த அளவுக்கு நான் செத்த பிறகும் இந்த பாடியை வச்சு அநேக மருத்துவ கல்லூரி மாணவர்கள் என் பாடியை வச்சு அநேக விஷயங்களை தெரிந்து கொண்டு சாக போற அநேகர் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அநேகர் அந்த வியாதியிலிருந்து நீக்க என்ன செய்யணும்? புறவதற்கு என் உடம்பு பயன்படுத்தும் என்று தான் உடம்பை மெடிக்கல் காலேஜுக்கு விட்டுட்டு போன ஒரு சாதாரண ஒரு கம்யூனிஸ்டவாதி சீதாராம் யெச்சூரி. நீங்கள் நானும் இயேசு நல்லவர்னு சொல்றோம். இயேசு விடுவிக்கிறவர், இயேசு நல்லவர், அல்லேலூயா அப்படின்றோம். உன்னால தேசத்துக்கு என்ன பிரயோஜனம்? நீ இருக்கிற தெருவுக்கு உன்னால என்ன பிரயோஜனம்? நீ பிறந்த குடும்பத்துக்குனால என்ன பிரயோஜனம்? நீ இருக்கிற தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் உன்னால என்ன பிரயோஜனம்? உனக்கு கதை நம்ப முடியுமா? இன்னைக்கு கதை நம்ம நம்ப முடியுமா? ஆபிரகாம் கொடுத்த நம்பிக்கை இருக்கு. இந்த ஆபிரகாம் தேசத்துக்கு உபயோகமா இருப்பான். இந்த ஆபிரகாம் சபைக்கு உபயோகமா இருப்பான். இந்த ஆபிரகாம் குடும்பத்துக்கு உபயோகமா இருப்பான். ஒரு ஆள் ஜபம் ஒரு 3 பேரை காப்பாத்துச்சுல்ல. ஒருவருடைய ஜபம் 3 பேரை காப்பாத்துச்சுல்ல. உங்க ஜபம், உங்க குடும்பத்துல நீங்க எத்தனை வருஷம் நடத்திருக்கிறீங்க? உங்க ஃபேமிலியில நீங்க பிறந்து, நீங்க வளர்ந்து, உங்க சமுதாயம், உங்க சொந்த பந்தம், உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற எத்தனை பேரை நீங்க ரட்சிப்பு நடத்திருக்கிறீங்க? ஒரு நபர். உங்க குடும்பத்துல உள்ள ஒரு நபரை உன்னால என்ன செய்ய முடியல? ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல. நம்ம சொல்றோம் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர் தாங்க. நீ நானும் ஒரு சாதாரண மனிதன், ஒரு கம்யூனிஸ்டவாதிக்கு நான் உயிரோடு இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் செத்தா கூட என் பாடி மற்றவனுக்கு பயன்படும் என்ற ஒரு கம்யூனிஸ்டவாதி எங்க? ஆண்டவர் நல்லவர், இயேசு பாவம் போக்கினான், இயேசு விடுதலை ஆக்குறான், இயேசு ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி இன்னைக்கு நீ நானும் நம்ம குடும்பத்தில் ஒரு நபரை கூட ரட்சிப்புக்குள்ள நடத்தாத நீ நானும் எங்க? நீ கத்த நம்ம நம்ப முடியுமா? இந்த தம்பி இவன் குடும்பத்தையாவது ரட்சிப்பு நடத்திடுவான். இந்த மகன் இந்த குடும்பத்தையாவது ரட்சிப்பு நடத்திடுவான். திருமணம் பண்ணலாம் பரவாயில்ல,
தேசத்து பண்ண பரவாயில்ல, இவங்க குடும்பத்தில் உள்ளவர்களையாவது ரட்சிப்புகளை, ஒரு சரியான ரட்சிப்புகளை நடத்திடுவாங்கன்ற நம்பிக்கை நம்மளுக்கு ஆண்டவர் இருக்குமா? அந்த நம்பிக்கை உள்ள சந்ததி தான் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. ஆமே. அதே இடத்துல லோத்து இருக்கிறார் இல்லையா? லோத்து கொடுத்த ஆண்டவருக்கு என்ன நம்பிக்கை? நீதிமான் தான் லோத்து தான். லோத்து கொடுத்த ஆண்டவருக்கு என்ன நம்பிக்கை? ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை. ஆபிரகாம் சொன்னாரு 99 வயசு, சிவனை கொடுத்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. யங் ஸ்டேஜ் லோத்து. ஆபிரகாமின் சந்ததியா இருப்பாயானால் நம்மை கொஞ்சம் நிச்சயமா கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆபிரகாமின் சந்ததியா இல்லைன்னா நம்மை குறித்த ஆண்டவருக்கு எந்த நம்பிக்கையும் இருக்காது. ஆபிரகாம் யாரு? தேவன் நம்பிக்கையை பெற்றவன். அவருடைய சந்ததி எந்த சந்ததி? தேவன் நம்பிக்கை பெற்றோம். அந்த சந்ததிக்கு தான் கர்த்தர் சகாயம் பண்ணார். அந்த சந்ததி தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களுக்கு எனக்கு சகாயம் பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்கணும். ஆபிரகாம் சந்ததி என்ன சந்ததி? ஆபிரகாம் சந்ததி தேவன் நம்பிக்கையை பெற்ற நபர். கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் வேளையில, இந்த பகல் நேரத்தில் உடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். உங்களுடைய சன்னிதானத்தை நம்ம நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க மகா பெரிய இரக்கமும், உங்க மகா பெரிய தயவும், உங்க மகா பெரிய கிருபையும் இந்த காலை ஆராதனையில எங்களுக்கு உண்டாகட்டும். ஒருவேளை இதுவரைக்கும் எங்களை குறித்து உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம போயிடுச்சுன்னா, அதனாலதான் நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணவில்லை என்றால், ஒரு கோரேச குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால், ஒரு அத்திமரத்தை குறித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமானால், என்னை குறித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த நபர் தான் குடும்பத்துக்கு ரட்சிப்பை நடத்துற நம்பிக்கை ஆண்டவருக்கு இருக்கணும். இந்த நபர் சமுதாயத்தில் உபயோகமா இருப்பான நம்பிக்கை. இந்த நபர் சபைக்கு தூணா, சபைக்கு ஆதரவா, சபைக்கு உதவியா இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குமானால் நாம் உண்மையிலே ஆபிரகாமின் சந்ததி. இல்லை, என்ன கொடுத்து இவன் குடும்பத்தையும் ரட்சிப்பு நடத்த மாட்டான், இவன் சமுதாயத்துக்கும் உபயோகமா இருக்க மாட்டான், இவன் என் ராஜ்யத்துக்கும் உபயோகமா இருக்க மாட்டான்ற எண்ணம் இருக்குமானால் அவங்க நிச்சயமா ஆபிரகாமின் சந்ததியா இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. ஆபிரகாமின் சந்ததி ஆண்டவருடைய நம்பிக்கையை பெற்றிருக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை குறித்து உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இதுவரைக்கும் இல்லைன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களை மனப்பூர்வமா நீங்க நம்பல ஆண்டவரே, எங்களை நம்பல ஆண்டவரே. எங்க குடும்பத்துக்காவது, எங்க முழு குடும்பத்தையாவது நான் ரட்சிப்பு நடத்துவேன் என்ற நம்பிக்கை உமக்கு வரட்டும் ஆண்டவரே. நான் செய்வேன்ப்பா, என்னை நம்புங்க. நான் இருக்கிற சபைக்கு ஒரு தூணா இருப்பேன் ஆண்டவரே. சபைக்கு எந்த விதங்களில நான் உதவியா இருக்க முடியுமோ அந்த விதங்களெல்லாம் நான் உதவி இருப்பேன்ப்பா, என்னை நம்புங்க. நான் இருக்கிற சமுதாயத்துக்கு, நான் இருக்கிற கிராமத்துக்கு, நான் இருக்கிற தெருவுக்கு, நான் இருக்கிற என்னுடைய இனத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல நான் நம்பிக்கை இருப்பேன், என்னை நம்புங்கப்பான்னு அர்ப்பணிக்கிறவங்க, ஒப்பு கொடுக்கிறவங்க கர்த்தர் சகாயம் பண்ணி உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறா. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வெளியில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உங்களை நோக்கி பார்க்கிறோம். அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த காலை வெளியில கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன், உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறேன். உங்க மகா பெரிய கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த காலை வெளியில் உண்டாகட்டும். அப்படி அர்ப்பணிக்கிறேன். உங்க நம்பிக்கைப்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க சகாயம் பண்ணி நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நடத்தும், காத்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.